இன்றைக்கு நம்முடைய மத்தியில கலந்துரையாடுவதற்காக பாடல் 1 புத்தகத்தினுடைய ஆசிரியர், இஸ்ரவேல் புத்தகத்தினுடைய ஆசிரியர், இஸ்ரவேல் நாட்டிற்கு அவர்கள் குடும்பமாக சென்று அங்கு உள்ள பிரயாணங்களினுடைய அனுபவங்கள், அந்த நாட்டில் உள்ள அந்த நாட்டினுடைய காரியங்கள், அந்த நாட்டில் ஒவ்வொரு நாடுகளிலும் அவர்கள் சென்று பார்த்த அந்த பகுதிகள் எப்படி இருக்கிறது, அந்த இடங்கள் தற்சமயம் என்ன சூழலில் இருக்கிறது இஸ்ரவேல் நாடு என்பதை குறித்து அவர்கள் பார்த்து அறிந்து அந்த தகவல்களை அப்படியே ஒரு புத்தகமாக அவர்கள் வெளியிட்டார்கள். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு புத்தகம். அதுதான் அவர்களுடைய முதல் புத்தகம். இரண்டாவது புத்தகம் நம்முடைய மேஜையில் இருக்கிறது, பாடல் பகுதி 1. இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் இந்த ஜெபத்தை குறித்ததான அவர்கள் பழைய ஏற்பாட்டுல அந்த 39 புஸ்தகங்களிலும் ஜெபித்த நிறைய பேர் ஜெபித்திருக்கிறாங்க. அதுல ஒரு சில முக்கியமான ஜெபங்களை இவர்கள் ஒரு ஆய்வு விளக்கமாக இவர்கள் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. இந்த புத்தகத்துல ஆவிக்குரிய விளக்கங்கள் இதுல அதிகமா காணப்படும். அது மாத்திரமல்ல, அதனுடைய பின்னணியங்கள், அந்த எபிரேய வார்த்தைக்கான அர்த்தமாக இருக்கட்டும், அந்த ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது அதனுடைய சூழல் எப்படி இருந்தது என்பதை குறித்து மிக ஆழமாக இதுல எழுதியிருக்கிறாங்க. இந்த புத்தகம் அநேகருக்கு இது புரோஜனமா இருக்கும். அதாவது வேதாகம கல்லூரி மாணவர்களுக்கு, பாஸ்டர்ஸ், அதுக்கப்புறமாட்டு சபை விசுவாசிகள், இப்படி ஜெபத்தை குறித்தும் ஜெபம் ஏறெடுக்கும் பொழுது அவர்கள் என்ன நிலையில் இருந்து அவர்கள் ஜெபித்தார்கள், அந்த ஜெபித்ததற்கான வார்த்தைக்கான விளக்கத்தை அறிய வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு இந்த ஒரு புத்தகம் மிக ஒரு பொக்கிஷமான ஒரு புத்தகமாக காணப்படுகிறது. இப்பொழுது இவர்கள் பாடல் பகுதி 2 புதிய ஏற்பாட்டில் உள்ள மத்தேயுவிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் உள்ள அந்த 27 புத்தகங்களில் இருக்கிற சில முக்கியமான ஜெபங்களுக்குரிய ஆய்வு விளக்க உரையை இப்பொழுது எழுதி கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய 2025ஆம் ஆண்டில் அந்த புத்தகத்தை வெளியிட இருக்கிறார்கள். அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த புத்தகம் வந்தவுடன் கட்டாயம் இது வாங்குங்கள். இது உங்களுக்கு கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம இப்பொழுது அண்ணனிடத்துல வேதாகமத்தில் உள்ள அநேக விஷயங்களை குறித்து, மறைந்திருக்கிற ஆழமான சத்தியங்களை குறித்து நாம் கலந்துரையாடல் பண்ண இருக்கிறோம். ஒவ்வொரு காரியமாக நாம் இப்பொழுது அண்ணனிடத்துல நம்ம கலந்துரையாடல் பண்ண போறோம். கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் தொடர்ந்து இதுல இணைந்திருங்கள். இது உங்களுக்கு ஆழமான விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு இது பிரயோஜனமாக இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜெபத்தை குறித்து லட்சக்கணக்கான புத்தகங்கள் இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. நீங்க தமிழ்னாலும் சரி, இங்கிலீஷ்லனாலும் சரி, ஆவிக்குறி ரீதியில நிறைய முழங்கால் யுத்தம், தானியேலின் ஜெபம், இப்படி அன்னாளின் ஜெபம், புத்தகங்கள் நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம். அவ்வளவு புத்தகங்கள் இருக்கிறது. இந்த ஜெபத்தை குறித்ததான புத்தகத்தை எழுதுவதற்கு உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டதற்கு காரணம் என்ன? நிறைய காரியங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. இது போக நிறைய தலைப்புகள் இருக்குது. விசுவாசம், அப்புறம் நம்பிக்கையை குறித்து, அப்புறம் வேத வசனத்தை மையமாக வைத்து. ஆனா உங்களுக்கு ஜெபத்தை குறித்து புத்தகம் எழுதுவதற்கு ஆர்வம் ஏற்பட்டதற்கான காரணம் என்ன? முதலாவது, அதாவது அதிகமாக நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பல இடங்களிலே நாம இந்த ஜெப கூட்டம் நடைபெறுவதை நாம பார்த்திருக்கிறோம். அதுவும் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல ஜெபம் எப்படி நான் பாக்குறேன் அப்படின்னா, என்னுடைய அதாவது நான் அனுபவித்த காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னா, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தேவைப்பட்டதாக நான் பார்க்கிறேன். ஜெப கூடுகைகளுக்கு அதிகமா போஸ்டர் அடிக்கிறாங்க, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி பண்றாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருமே நம்ம பார்த்திருக்கோம், கிறிஸ்தவ வட்டாரத்துல எழுப்புதல் ஜெபம், 12 மணி நேர ஜெபம், 8 மணி நேர ஜெபம், இப்படிலாம் நம்ம நடைபெறுவதை பார்த்திருக்கோம். இந்த ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் அதிகமாக அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், போஸ்டர் அடிச்சு விளம்பரங்கள் அதிகமாக நம்ம பார்த்திருப்போம். அப்போ இருக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் நம்ம பரிசுத்த வேதாகமத்துல பார்க்கும் பொழுது, அவர் அந்த ஜெபத்தை குறித்து அவர் சொல்லும் பொழுது, அவர் மிக முக்கியமாக முதலாவது எப்படியெல்லாம் ஜெபம் செய்யக்கூடாது அப்படிங்கறத முதலாவது அவர் விளக்கி விடுகிறார். கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ உன்னுடைய வீட்டின் அறைக்குள் சென்று தனியாக ஜெபம் செய் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொது வெளிகள்ல நின்று பிறர் காணும்படியாக நீங்க
ஜெபம் செய்யாதீர்கள் அப்படிங்கிற காரியத்தையும் அவங்க முன்வைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்களை பார்த்தோம்னா அதற்கு எதிர்மாறான காரியங்கள் தான் வந்து அதிகமா நம்ம இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலா ஆண்டவர் ஜெபத்தை குறித்து ஆரம்பத்திலே நீங்க சொன்ன மாதிரிக்கு எப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவுட்லைன் ஜெபத்தை, பரமண்டல ஜெபத்தை வந்து இன்னைக்கு அவர் சொல்லி கொடுத்திருக்கிறாரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக. ஆனா இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரிக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஜெபங்கள் எல்லாமே ஆடிங் அப்படி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு அது ஒரு பக்கம் அது பிசினஸ் மாதிரியும் அப்படி போய்கிட்டு இருக்குது. இன்னைக்கு வந்து அதுல ஒரு சகோதரி அருமையா ஒரு பதிவிட்டு இருந்தாங்க முகப்புத்தகத்துல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பாடுகிற அந்த பாட்டையும் வசனத்தையும் நீங்க வந்து அதாவது ஜெபத்தையுமே நீங்க வந்து பணத்தை மையமாக வைத்து வந்து நீங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சின்ன வாசகம், உண்மையிலே ரொம்ப ஒரு அருமையான வாசகம். நீங்க ஜெபத்தையும் பாடுகிற அந்த வசனத்தினாலும் சரி, நீங்க அதை ஒரு பண மையமாக வைத்து நீங்க அதை பண்ணக்கூடாது. ஏன்னா ஆண்டவருக்காக நீங்க செய்யக்கூடிய காரியங்களை நீங்க இந்த மாதிரி இந்த நோக்கத்தோட நீங்க பண்ணாதீங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. இப்போ நீங்க சொல்லுகிற அந்த காரியங்களை வச்சு பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ஆண்டவர் வந்து முதல்ல எப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் கற்றுக் கொடுக்குறாரு. நல்ல ஒரு ஆழமான வார்த்தை. மேலும் இதை குறித்ததான இந்த ஆர்வம் ஏற்பட்டதற்கான காரியத்தை கூடுதல் தகவல்கள் நீங்க சொன்னீங்கன்னா கேட்கிறவங்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நிச்சயமா. அதாவது நீங்களே அந்த ஒரு பாயிண்ட சொன்னீங்க. என்ன அப்படின்னா ஜெபங்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு வியாபாரமயமாக்கப்பட்ட விஷயமா தான் காணப்படுது. கடவுளை வந்து ஒரு ப்ராடக்டா வந்து முன்னிலைப்படுத்தி ஒரு பொருளா, ஒரு சந்தை பொருளா வச்சுதான் வந்து இன்னைக்கு பல பேர் வந்து இந்த ஜெப கூட்டங்கள் அப்படிங்கிற விஷயத்த நடத்தி கொண்டிருக்காங்க. உதாரணமா சொல்ல போனா மற்றொரு இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, உபவாசம் இருக்கிறதே வெளியில யாருக்கும் தெரியக்கூடாத அளவுக்கு நீங்க வந்து ஜெபம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. ஆனா நீங்க இன்னைக்கு நம்மளுடைய கிறிஸ்தவ வட்டாரத்துல பார்த்தோம் அப்படின்னா உபவாச ஜெபம் நாங்க செய்யறோம் அப்படிங்கறத ஒரு போஸ்டராக அடித்து விளம்பரப்படுத்தி தான் அதை நம்ம ஏறிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது ஒரு புறம், இது ஒரு எக்ஸ்ட்ரீமா நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடியதான விஷயம். அதுல வந்து முக்கியமா வியாபார நோக்கத்தோடு இந்த காரியங்கள் நடைபெற்று. இப்போ நீங்க சொல்றதுலயே ஒரு 2 பகுதி வருது. அதாவது இந்த போஸ்டர் அடிக்கிறதுல வியாபார நோக்கத்தோடு அடிக்கிறது ஒரு காரியமா இருக்கு. இன்னொரு காரியம் வியாபார நோக்கம் இல்லாம நாங்க இந்த மாதிரி எங்க சபையில நாங்க நடத்துறோம், நீங்க வந்து முடிந்தால் கலந்து கொள்ள விரும்புறவங்க நீங்க கலந்து கொள்ளலாம். லாப நோக்கம் இல்லாமல் அந்த போஸ்ட் அடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இன்னொரு ஒரு பகுதியினர் வந்து லாபத்தை மட்டுமே மையமாக வைத்து போஸ்டர் அடித்து இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு 2 வகையினர் இருக்கிறது. இப்ப நீங்க சொல்றதுல இருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த உபவாச ஜெபம் பொழுது இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த நாட்கள்ல பரிசேயர்கள் வந்து 2 வாரத்துல 2 நாள் உபவாசம் இருக்கிற ஒரு வழக்கம் அவர்களுக்குள்ளாக காணப்பட்டது. அவங்க வந்து வாரத்துல 2 நாள் உபவாசம் இருப்பாங்க. அந்த உபவாசங்கள் வந்து மனுஷர்களுக்கு காண்பிக்கும்படியாக நாங்க உபவாசம் இருக்கிறோம் அப்படிங்கிறத மனுஷர்களுக்கு காண்பிப்பதற்கு ரொம்ப பிரயாசப்படுவாங்க பரிசேயர்கள். அப்போ அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் வந்து ரொம்ப கடிந்து கொள்கிறார். நீங்க மனிதர்களுக்கு காண்பிக்கும்படியாக நான் இப்படி சாப்பிடாம இப்படி இருக்கிறேன், நான் உடம்ப ரொம்ப வருத்தி நான் உபவாசம் இருக்கிறேன் அப்படின்னு மற்றவர்கள் பார்க்க வேண்டும். பார்வைக்கு ஜெபிக்கிறவர்களாய், பார்வைக்கு உபவாசம் பண்ணுகிறவர்களாய் இருந்த காரியத்தை ஆண்டவர் வந்து அங்க கடிந்து கொள்கிறத பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ பார்வைக்கு மற்றவர்களுக்கு நீ உபவாசம் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு நீ உனக்கும் பிதாவுக்கும் உள்ள ஒரு கான்டாக்ட், அதை நீ எல்லாருக்கும் நான் இப்படி உபவாசம் இருக்கிறேன் இப்படி உபவாசம் இருக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு போலி பிம்பத்தை மனுஷர்கள் காண வேண்டும் என்பதற்காக நீ உபவாசிக்காத அப்படிங்கிறத, அதிலும் குறிப்பாக பரிசேயர்களுக்கு அவர் வந்து நிறைய விஷயங்களை ஆழமாக அவர் சொல்லுகிறார். அவங்க 2 நாள் இருந்தாலும் அது ஒரு உண்மையான ஒரு உபவாசமா இல்லையே அப்படிங்கிறது தான் ஒரு வேதனையான ஒரு விஷயமா காணப்படுகிறது. அதாவது நீங்க சொன்ன மாதிரி அந்த ஜபத்திற்கான நோக்கம் வந்து சிதைந்து போகிறது. சோ இது ஒரு புறம், இது ஒரு எக்ஸ்ட்ரீமா இருக்கிற ஒரு கூட்டத்தினர் இந்த மாதிரி இருக்காங்க. அதாவது ஜபத்தை வியாபாரமயமாக்கி அதன் மூலமாக தங்களுக்கான லாபத்தையும் தாங்களுடைய பெயர் புகழ் இதெல்லாம் பரவுவதற்காக செய்யப்படுகின்றதான ஒரு காரியம். அதே வேளையில உண்மையாக ஜபிக்கிற காரியங்களும் அரங்கேறி கொண்டுதான் இருக்கிறது, அது மறுப்பதற்குல. இந்த காரியம் ஒரு புறம் இருந்தாலும் மற்றொரு புறத்துல என்ன அப்படின்னா, நான் பார்த்த வரைக்கும் சில காணொளிகளை நான் பார்க்க நேர்ந்தது. அதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜபம் செய்வதற்கான அவசியமே இல்லை. கடவுள் வந்து எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், அதனால நாம இனிமேல அவர்கிட்ட எதையும் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை.
எல்லாமே அவருக்கு தெரியும், நம்ம கேட்காமலே அவர் நமக்கு கொடுத்து விடுவார். இப்படிங்கிற ஒரு பிம்பத்தையும் கட்டமைச்சு அப்படிப்பட்ட பிரசங்கங்களும் இன்னைக்கு அரங்கேறிட்டு இருக்கு. இப்ப இந்த 2 காரியங்களும் தான் நான் இத பார்க்கும் பொழுது, அந்த 2 காரியங்களை பார்க்கும் பொழுது எனக்குள்ளார கடவுள் வைத்த ஒரு விருப்பம் தான் இந்த ஜபத்தை பற்றியதான ஒரு ஆய்வுரை புத்தகமாக எழுத வேண்டும் அப்படின்னு. இந்த 2 விஷயங்கள் தான் என்ன உந்தி தள்ளியது இந்த புத்தகத்தை எழுதுவதற்கு. இந்த புத்தகம் எழுதுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது, உங்களை சுற்றி நடக்கிற கிறிஸ்தவ வட்டாரங்களில் நீங்கள் பார்த்து வேதனைப்பட்டு, இன்னொரு பக்கமாக இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு சரியான ஒரு புரிதல் இல்லாமல் ஜனங்கள் சிலர் இருக்கிறத நீங்க பார்க்கும் பொழுது ஏற்பட்ட அந்த பாரத்தினுடைய தாக்கமாக இந்த பாடல் பகுதி 1 என்கிற ஆய்வுரை விளக்க உரையாக நீங்கள் எழுதுவதற்கு நீங்கள் உந்தி தள்ளப்பட்டிருக்கிறீர்கள். கடவுளுடைய விருப்பமாகவும் அது இருந்ததுனால தான் இன்னைக்கு பல தடைகளை தாண்டி இந்த புத்தகம் எழுதுவதற்கு உங்களுடைய அனுபவத்தை நீங்க சொல்லணும். அதை நம்ம பின்னாடி உள்ள கேள்விகளை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ இந்த ஜெபத்தை குறித்து எழுதுவதற்கு ஏற்பட்ட ஆர்வத்திற்கு சுற்றி இருக்கிற காரியங்கள் உங்களுக்கு உந்தி தள்ளியதுனால ஏற்பட்ட பாரத்தினால் நீங்க இந்த புத்தகம் எழுதிருக்கிறீங்க. உண்மையிலே ரொம்ப ஒரு சந்தோஷமா காணப்படுது. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு ரோட்ல ஒருத்தங்க ஆக்சிடென்ட் ஆகியோ ஏதாவது ஒரு அடிபட்டாலே அப்படி பார்த்தும் பார்க்காத மாதிரி போகக்கூடிய ஒரு சூழல்ல நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஒரு ஜெபத்தை குறித்து ஒரு சரியான ஒரு அறிவு வர வேண்டும், சரியான ஒரு புரிதலோடு அவர்கள் ஜெபிக்க வேண்டும். அதை சுத்தி இருக்கிற ஜெபத்தை குறித்து தவறான காரியங்கள் இன்னைக்கு என்ன வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் முடிந்த அளவுக்கு ஜனங்களுக்கு வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த புத்தகத்தின் வாயிலாக உங்களுடைய கருத்துக்களையும் ஆழமான பிரயாசப்பட்டு நீங்க எழுதிய இந்த விளக்கங்கள் இந்த புத்தகத்தை வாங்கினவங்களுக்கு நிச்சயமாகவே இது புரோஜனமா இருந்திருக்கு, புரோஜனமா இனியும் இருக்க போகிறது. அதனால கர்த்தருக்குள்ளாக ரொம்ப சந்தோஷம். நம்ம தொடர்ந்து அடுத்த காரியங்களை நம்ம கலந்துரையாடல் பண்ணலாம். அடுத்த கேள்வி, இந்த ஜெபம் எப்படி பயன்பட வேண்டும்? மற்றவர்களுக்கு இந்த ஜெபமானது எப்படி பயன்பட வேண்டும், ஆனால் நீங்க எப்படி பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது? இந்த புத்தகம் நீங்க இதை மையமா வச்சு நீங்க எழுதுனதுனால, ஜெபத்தை மையமாக வச்சு எழுதுனதுனால நான் கேட்கிறேன், எப்படி நீங்க பயன்பட்டு இருக்கு? ஆக்சுவலா உண்மையிலேயே அது எப்படி பயன்படணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ நம்மளுடைய கிறிஸ்தவ வட்டாரத்துல ஜெபம் அப்படிங்கிறது எப்படி பார்க்கப்படுகிறது அப்படின்னா, ஒரு என்னை பொறுத்தவரை நான் பார்த்த அனுபவ ரீதியாக சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்தை நாம் அமைத்து வைத்திருக்கிறோம். என்ன அப்படின்னா, ஜெபம் அப்படிங்கிறது ஒரு வேண்டுதல். கடவுளிடம் நான் என்னுடைய விண்ணப்பத்தை நான் அவரிடம் முன்வைக்கிறேன். என்னுடைய விருப்பத்தையோ என்னுடைய தேவைகளையோ நான் அவர் முன்பதாக நான் கூறுகிறேன். அந்த டிமாண்ட் இல்லைன்னா நான் வைக்கக்கூடிய அந்த விண்ணப்பத்தை, என்னுடைய வேண்டுதலை அவர் நிறைவேற்றி தருவார். நான் அதை நம்பி அவர்கிட்ட நான் கேட்கிறேன், அதை அவர் எனக்கு கொடுத்துருவார். இதுதான் ஜெபத்திற்கான ஒரு பார்வையாக நம்மளுடைய கிறிஸ்தவ வட்டாரத்துல இருக்கு. நீங்க சொல்றத பார்த்தா இன்னைக்கு அநேகருடைய ஜெபம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு பெட்டிஷன் மாதிரி. கலெக்டர் ஆபீஸுக்கு போனோம்னா நம்ம ஏதாவது ஒரு என்ன குறைகள் இருக்கோ அதை கலெக்டர் நிவர்த்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி காலையிலே பிரயாசப்பட்டு போறோம். கலெக்டர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த மனுவை கொடுத்து அது பல நாட்கள் ஆகலாம். அதுக்கப்புறம் பதில் கிடைக்கும். ஒரு பெட்டிஷன் போட ஒரு கலெக்டர் இடத்திலேயோ ஒரு அரசியல் அதிகாரிகள் இடத்திலேயோ அல்லது எந்த ஒரு துறையில உள்ளவங்ககிட்டயோ நம்ம எப்படி ஒரு பெட்டிஷனை கொடுத்து நம்ம அதை முறையிட்டு அதை பெற்றுக்கொள்கிறோமோ, அதே போல இன்றைக்கு ஜெபம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால், ஒரு ஆண்டவரிடத்துல ஒரு பெட்டிஷனை போடுற மாதிரி, ஒரு மனுவை கொடுக்கிற மாதிரி, அதாவது கிவ் அண்ட் டேக். ஆண்டவரிடத்துல அந்த மனுவை கொடுக்கிற மாதிரி அதை ஆண்டவரிடத்துல ஜெபம் என்கிறதுல அதை சொல்லி அதை பெற்றுக்கொள்கிற ஜெபத்தினுடைய ஒரு பகுதி தான் அது. ஆனா இன்னைக்கு அநேக இடங்கள்ல இதுவே இன்னைக்கு முழு ஜெபமாகவே மாறிவிட்டது. ஜெபத்தின் ஒரு பகுதி நம்முடைய தேவைகளை, வியாதியோடு இருக்கிறவங்களுக்காக, நம்முடைய உறவினர்களுடைய தேவைகளுக்காக, பலவீனத்துல அது ஜெபத்தின் ஒரு பகுதி தான். ஆனா இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னா இதுதான் ஜெபமாக இன்னைக்கு பார்க்கப்படுகிறது. பாடல் அப்படின்னு நீங்க போட்டிருக்கிறீங்க, நீங்க ஜெபத்தை குறிச்சு எழுதியிருக்கிறீங்க. இந்த பாடல் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? நீங்க ஜெபம் என்று போடாமல் ஏன் பாடல்ங்கிற அந்த எபிரேய வார்த்தையை நீங்கள் ஏன் போட நீங்க பிரயாசப்பட்டீங்க? ஏன்னா எல்லாருமே தானியலின் ஜெபம், அன்னாளின் ஜெபம், அப்படி அந்த ஜெபம்னு தமிழ்ல பெயரை போட்டிருக்கும் பொழுது இது உண்மையிலே வித்தியாசமா இருக்குது. எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ஜெபத்தை குறிச்சு எழுதியிருக்கிறீங்க, ஆனா இந்த ஹீப்ரு வேர்டை நீங்க ஏன் போட்டீங்க? ஒருவேளை வித்தியாசமா இருக்கணுங்கிறதுக்காண்டி போட்டீங்களா? இல்லைன்னா அது போடுவதற்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும்.
அது முக்கிய காரணம் என்னன்னா, இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஜெபம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளார நம்ம வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த பாடல் அப்படிங்கிறது தான் எபிரேய மொழியில ஜெபம் என்பதற்கான வார்த்தை, பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை. இந்த பாடல் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு ஆனால் எபிரேய மொழியிலே என்ன மாதிரியான அர்த்தங்கள் இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பாடல் அதாவது தமிழ்ல ஜெபம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தங்கள் என்னவா இருக்குன்னா, இடைப்படுதல், பரிந்து பேசுதல், குறுக்கிடுதல், இதுதான் அதனுடைய அர்த்தமா இருக்கு. ஒரு விஷயத்துல நான் தலையிடுவதாக இருக்கட்டும், ஒரு விஷயத்துல நான் குறுக்கிடுவதாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு விஷயத்திற்காக நான் பரிந்து பேசுவதாக இருக்கட்டும், இதுதான் பாடல் அப்படிங்கிற அந்த எபிரேய மொழி வார்த்தைக்கான அர்த்தமாக இருக்கு. அப்போ இந்த ஜெபம்ங்கிற அந்த எபிரேய வார்த்தைக்கு பாடலுக்கு இடைப்படுதல், பரிந்து பேசுதல், இப்படி குறுக்கிடுதல், இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் அப்போ அர்த்தமாக காணப்படுகிறது. உண்மையான ஒரிஜினல் அர்த்தமே ஜெபம் என்று சொன்னால் அந்த ஒரிஜினல் அர்த்தமே இந்த 3 மீனிங்ல தான், 3 அர்த்தத்துக்குள்ளதான் அடங்கி இருப்பதாக காணப்படுகிறது. அப்போ அநேகருக்கு இந்த அர்த்தத்தினுடைய அந்த ஜெபம் என்கிற அந்த எபிரேய வார்த்தையினுடைய அர்த்தம் தெரியாதது நிமித்தமாக இன்னைக்கு பல விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அதனால ஜனங்களும் அதை அப்படியே நம்பக்கூடிய ஒரு சூழலும் காணப்படுகிறது. இப்ப அதாவது அந்த அந்த மாதிரியான விஷயங்களை வச்சு பார்க்கும் பொழுது இந்த வார்த்தைக்கான அர்த்தம் வேறு விதமாக இருக்குது. இப்ப நீங்க ஒரு விஷயத்த சொன்னீங்க என்ன அப்படின்னா, கலெக்டர் ஆபீஸ்ல போய் பெட்டிஷன் போடுற மாதிரி இருக்கு அப்படிங்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம், ஒரு ரிக்வெஸ்ட வைக்கிற மாதிரி. ஆனா இந்த முந்தைய ஏற்பாடு ஜபங்கள் எல்லாமே எவ்வாறாக இருக்கு அப்படின்னா, ஒரு கலெக்டர் ஆபீஸ்ல நடக்கிற மாதிரி இல்லாம ஒரு வழக்காடு மன்றத்துல நடக்கிற மாதிரி இருக்கு. ஒரு கோர்ட் ரூம்ல, ஒரு கோர்ட் ரூம் சீன்ல நடக்கிறதான விஷயமா இருக்கு. நீங்க இருக்கிற இந்த பாடல் புத்தகத்திலேயே நீங்க அந்த மாதிரியான காரியங்களை பதிவு செய்யப்பட்டிருக்கு, அதை வாசித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னா, ஒரு நீதியுள்ள நியாயாதிபதி ஒருத்தர் அவர் அமர்ந்திருக்கார், தீர்ப்பு வழங்குவதற்கு அமர்ந்திருக்கார். அவருக்கு முன்பதாக நின்று கொண்டு ஒரு வழக்கறிஞராக நான் அவருடைய அந்த வழக்காடு மன்றத்திலே நின்று கொண்டு நான் ஒரு வழக்கறிஞராக அவரிடம் நான் என்னுடைய வாதத்தை முன்வைக்கிறேன், நான் ஆர்கியூ பண்றேன் அவர்கிட்ட. ஆக்சுவலா நீங்க சொல்றத வச்சு பார்க்கும் பொழுது அந்த மீனிங்குக்கான அர்த்தமும் அவர்களுடைய ஜெபமும் கரெக்டா இருப்பது போல் தெரிகிறது. ஆனா இன்னைக்கு அது வழக்காடுதல், அந்த பரிந்து இடைப்படுதல், அந்த மீனிங்ல இல்லாம இன்னைக்கு இன்றைக்கு அநேக இடங்களில் ஒரு பெட்டிஷனை மையமாக வைத்து போய் கொண்டிருக்கிறது. ஆனால் அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல அன்னைக்கு அவங்க கையில வேதாகமும் இல்ல, 5 ஆகமம் தான் மோசே எழுதுனதுக்கு பின்பதாக இருக்கு. ஆனா பழைய ஏற்பாடு முழுசா நம்ம பார்க்கும் பொழுது அவங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் நீங்க சொல்வது போல ஒரு வழக்காடுதல், ஒரு நீதிமன்றத்துக்கு முன்பதாக வழக்காடுதல் போல அந்த எபிரேய வார்த்தையும் அவர்களுடைய அந்த அர்த்தத்தை உணர்ந்து அவர்கள் ஜெபித்த ஜெபங்களும் அது போலவே ஒன்றிணைந்து காணப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆமா, அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம். வேதாகமத்தை ஆராய்வதை குறித்து ஏன் நம்ம ஆராய்ச்சி செய்யணும், வேதத்தை ஆராய்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இப்ப நான் பார்த்து ரொம்ப நான் நிறைய ஜனங்களிடத்துல, கிறிஸ்தவ ஜனங்களிடத்துல நான் பார்த்து கொஞ்சம் நான் வருத்தப்பட்ட காரியம் என்ன அப்படின்னா, அநேகருடைய வாழ்க்கையில தியானிக்கிற அனுபவங்கள் அதிகமா இருக்கு. ஆனா அவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போக மாட்டேங்கிறாங்க. ஆராய்கிற அனுபவம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்போதுமே ஒரு ஊழியர்கள் தான் வேதத்தை ஆராயணும் அப்படின்னு நான் விரும்ப மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பாமர விசுவாசி கூட வேதத்தை ஆராய்கிறவரா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கம். ஏன் அப்படின்னா, யோவான் 5:39 ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லுகிறதே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அந்த இடத்துல கூட ஆண்டவர் சொல்லுகிற காரியம் தியானிங்கன்னு சொல்லல, ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆராய்கிறதுல ஆண்டவரே அதிகமா ஆராய வேண்டும், அடுத்த அனுபவத்துக்கு போகணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சில ஊழியர்களுமே இந்த ஆராய்ந்த அனுபவத்தை அதிகமா இல்லாதது எனக்கு கொஞ்சம் வருத்தம். விசுவாசிகளுமே அந்த ஆராய்ந்த அனுபவம் நம்ம இது அதிகமா நம்ம ஆராய்ந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உங்களை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே நீங்க 2 புத்தகம் எழுதியிருக்கிறீங்க, அடுத்த 3வது புத்தகத்தை எழுதிட்டு இருக்கிறீங்க. நேரம் கிடைக்கிற நேரங்கள்ல ஒவ்வொரு காரியத்தையா வேதத்தை ஆராய்ந்து அந்த காரியங்களை உங்களோட வைக்காம அநேகருக்கு ஷேர் பண்றீங்க. நீங்க கற்றுக்கொள்கிற காரியத்தை ஏதாவது ஒரு வகையில நீங்க மற்றவர்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த வேதத்தை ஆராய்வதை குறித்து உங்களுடைய பார்வையை நீங்க சொன்னீங்கன்னா இதை கேட்கறவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். வேதாகமத்தை, அதாவது நம்மளுடைய பரிசுத்த வேதாகமத்தை ஆராய்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அதாவது அனைவருக்கும்
அது வந்து ஒரு முக்கியமான ஒரு காரியமா நான் பாக்குறேன். ஒரு குறிப்பிட்ட சிலர் மட்டும்தான் அதை ஆராய்ந்து பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கறத தாண்டி நீங்க சொன்ன மாதிரி அனைவருமே இந்த பரிசுத்த வேதாகமத்தை அவங்க வந்து ஆராய்ந்து பார்க்கணும். அது எப்படிப்பட்ட ஆராய்ச்சியா இருக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது அது சில கேள்விகள் எழுப்பி நம்ம அதை வாசிக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆதியாகம புத்தகத்திலே வந்து 2வது நாள்ல வந்து நல்லது அப்படிங்கிற அந்த வார்த்தையை கடவுள் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த படைப்புல. அப்ப அதை தொடர்ந்து அப்படியே அப்ப வந்து ஏன் அந்த இடத்துல மட்டும் வந்து கடவுள் இந்த இடத்துல நல்லது அப்படிங்கிற வார்த்தையை கூறவில்லை அப்படிங்கிற வந்து ஒரு கேள்வி எழுப்பி நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அதே போல தொடர்ந்து நம்ம அந்த படைப்பிலேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இறுதியாக வந்து மனித இனத்தை வந்து கடவுள் படைக்கிறாங்க. மனித இனத்தை படைத்த பின்பதாக கடவுள் வந்து அவர் படைத்த எல்லா படைப்புகளையும் பார்த்த பின்பதாக மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா 6ஆம் நாளிலே வந்து மிருக ஜீவன்களை, கால்நடைகளை கடவுள் வந்து படைக்கிறாங்க. அப்படி படைக்கும் பட்சத்தில் அதை பார்த்து நல்லது என்று கூறுகிறார். ஆனால் மனித இனத்தை படைத்த பின்பதாக நல்லது என்று அவர் கூறியிருக்க மாட்டார். ஒரு விசேஷமான ஒரு படைப்பு மனித இனம், அவருடைய சாயலே படைக்கிறார் மனித இனத்தை. ஆனால் வந்து நல்லது என்று கூறியிருக்க மாட்டார். நிச்சயமாக இந்த விஷயங்களுக்கு பாகம் ரெண்டில் நான் ஒரு தெளிவை கொடுக்க நான் முயல்வேன். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. ஆதியாகமத்திலேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நோவாவுடைய வெள்ளத்தை எடுத்துக்கொள்ளலாம். அழிப்பதற்கு ஒரு காரணம், அழிக்க மாட்டேன் என்பதற்கும் சொல்லப்பட்ட 2 ஒரே காரணமாக இருக்கு. இதுல இருந்து இப்போ நம்மளுடைய ஆராய்ச்சி எப்படி இருக்குன்னா, இப்போ நிறைய பேர் வந்து ஹீப்ரூ அண்ட் கிரீக் இதை கத்துக்கிறாங்க நிறைய பேர். இப்போ நிறைய அது ஒரு ஆரோக்கியமான ஒரு இதா நான் பாக்குறேன். ஆனா இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதுல வந்து இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த கருத்துக்கு வந்து சிலர் ஏற்றுக்கொள்ளலாம்னு போகலாம். இதற்கு மாற்று கருத்தும் இருக்கலாம். நிச்சயமாக வரவேற்கப்படுகிறது. இந்த மொழி அடிப்படையை கொண்டு, அதாவது எபிரேயம், கிரேக்கம், இதை அடிப்படையா கொண்டு நான் பார்த்தவரை ஒரு 20% வரைக்கும் தான் என்னால் வேதாகமத்தை ஆராய்ந்து கற்றுக்கொள்ள முடியும். இப்ப நான் சில விஷயங்களை சொன்னேன். ஏன் அந்த நல்லதுங்கிற வார்த்தை அந்த இடத்துல இல்ல, ஏன் 2வது நாள் நல்லது அப்படிங்கிற வார்த்தை இல்ல, மனித இனத்தை அழிப்பதற்கும் அழிக்காமல் இருப்பதற்கு ஒரே காரணம் சொல்லப்பட்டுள்ளது. இன்னும் நம்ம புதிய ஏற்பாட்டு நூல்களை கூட நீங்க பார்த்தோம்னா, லூக்கா எழுத்தாளர் மட்டும் என்ன பண்ணிருப்பாருன்னா, கடல்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்க மாட்டார். கடலையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையும் முடிந்த அளவு அவர் வந்து தொடர்பு படுத்தி அவர் எழுதியிருக்க மாட்டார். இதுக்கு வந்து ஒரு மொழி புலமை வந்து மொழி கற்றுக்கொள்ள வேண்டும் கண்டிப்பாக. ஆனால் இதற்கு மொழியின் மூலமாக நம்மளால் ஒரு தெளிவை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ வந்து அந்த ஆராய்ச்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது இன்னும் விரிவடையும். உதாரணமாக சொல்ல போனா, அந்த முதல் வாசகர்கள், அந்த அந்த புத்தகத்தை வாசித்த முதல் வாசகர்கள் அதை எவ்வாறு புரிந்து கொண்டனர், அந்த காலத்திலிருந்து அந்த வரலாற்று ரீதியான காரியங்கள், புவியியல் இருந்து எப்படி இருந்தது, அரசியல் சூழல் எவ்வாறாக இருந்தது, கலாச்சார பின்னணி எவ்வாறாக இருந்தது, அவங்களுடைய உளவியல் அதாவது மனநிலை எவ்வாறாக இருந்தது, எப்படி யோசிச்சாங்க, எப்படி சிந்திச்சாங்க. ஏன்னா நான் அடிக்கடி சொல்றது என்ன அப்படின்னா, இன்னைக்கு நமக்கு இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜி வச்சுதான், அதாவது இன்னைக்கு இருக்கிற இந்த தொழில்நுட்பங்களை அடிப்படையாக கொண்டுதான் என்னுடைய சிந்தனை வருது. இப்ப நீங்க என்ன தொடர்பு கொண்டு பேசணும் அப்படின்னா, இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் உடனடியாக நமக்கு கைபேசி இருக்கு. அதுதான் உங்களுடைய சிந்தனைக்கு முதல்ல வரும். நிச்சயமா. இப்போ ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பதாக நீங்க என்னை தொடர்பு கொண்டு பேசணும், ஒரு விஷயத்த எனக்கு தெரிவிக்கணும் அப்படின்னா, நான் அந்த டெலிபோன் லேண்ட்லைன் இருந்த காலம். அப்ப வந்து நான் அந்த இடத்துல மறுமுனையில நான் இருந்தால் மட்டும்தான் நீங்க என்ன தொடர்பு கொண்டு பேச முடியும். அப்போ உங்களுக்கு இந்த கைபேசிங்கிற சிந்தனையே வந்திருக்காரு. அப்போ வந்து பரிசுத்த வேதாகமத்தை வந்து நாம வந்து இந்த மாடர்ன் ஐஸ், இந்த இத்தனை தகவல் தொழில்நுட்பங்களை வைத்துக் கொண்டு நாம் அதை காண்பதை விட அந்த காலத்துல என்ன விதமான ஒரு புரிதல் இருந்துச்சு. ஏன்னா அந்த நம்பிக்கை பயணத்துலதான் நாமும் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ நாம வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு 7000 ஆண்டுகளுக்கு முன்பதாக, ஆதியாகம புத்தகம் இதான் சொல்றேன், 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலம், அந்த புதிய ஏற்பாட்டு நூல்கள், இதெல்லாம் பயணித்து நாம் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த மொழி ரீதியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதை தாண்டி மற்ற காரியங்களை விரிவாக்கம் செய்து நம்மளுடைய ஆராய்ச்சியை நாம இன்னும் அதிகப்படுத்தணும். அதாவது இந்த கலாச்சார ரீதியான காரியங்கள் இது எல்லாத்தையுமே நாம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் நாம இதை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நீங்க சொல்றதுல இப்போ நான் புரிந்து கொண்ட ஒரு காரியம் என்னன்னா, இன்னைக்கு
நிறைய இன்னைக்கு ஹீப்ருன்னு சொல்லி நிறைய இடங்கள்ல கிரீக்குன்னு சொல்லி மொழியை மையமாக வைத்து இன்னைக்கு நிறைய இடங்கள்ல அவங்க கற்றுக்கொள்கிறாங்க. அது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி மொழியை மையமாக வைத்து நம்ம 20% தான் கூடுமான வரைக்கும் கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு ஹீப்ரு நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த ஹீப்ரு நீங்க ஏற்கனவே கற்றுக்கொண்டிருக்கிறீங்க. அந்த லாங்குவேஜை நீங்க கற்றுக்கொண்டு அதனுடைய பின்னணியத்தை நீங்க பாடல் புத்தகத்திலேயே கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட எபிரேய வார்த்தைகளுக்கு நீங்க விளக்கம் கொடுத்திருக்கிறீங்க. இதை நீங்க சொல்லுறீங்க அப்படின்னா நீங்க அனுபவம் இல்லாமல் நீங்க சொல்லல, அனுபவப்பட்டு நிறைய விஷயங்களை நீங்க ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மொழியினால 20% அளவுக்கு நமக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கு. மீதி 80% தகவலுக்கு அங்க உள்ள புவியியல் நம்ம படிக்கணும், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் நமக்கு தெரியணும், அந்த கல்ச்சர் நமக்கு தெரியணும். உதாரணத்துக்கு ஜிவிஷ் கல்ச்சரா இருக்கட்டும், பாபிலோனியன் கல்ச்சரா இருக்கலாம், கிரேக்கர்களுடைய கலாச்சாரம், சுத்தி இருக்கிற எல்லாருடைய கலாச்சாரங்கள், அங்க என்ன பழக்க வழக்கங்கள் இருந்தது, உணவு முறைகள் இருந்தது, இப்படி ஒவ்வொரு காரியங்களாக நம்ம ஒவ்வொரு அங்குலமா நம்ம கற்றுக்கொண்டோம் அப்படின்னா நமக்கு ஓரளவு இன்னும் கொஞ்சம் ஆழமாக வேதத்தை ஆராய்வதற்கு இது இன்னும் பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மையமாக வைத்து நான் இன்னொரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். நான் இதுலயே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, கண்டிப்பா இப்போ நாம இப்ப நீங்க பைபிள் காலேஜ்ல லெக்சரரா இருக்கீங்க, டீச்சரா இருக்கீங்க. இப்போ இந்த வேத ஆராய்ச்சி அப்படிங்கிறது ஒரு புறம் முறைப்படி கல்லூரிகள்ல சேர்ந்து கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. நிச்சயமா அவங்க தாராளமா அவங்க ஆராய்ந்து பார்த்து அவங்க கற்றுக்கொள்வாங்க. இப்போ இன்னொரு புறம் இப்போ நான் பார்த்த வரைக்கும் வேதாகம கல்லூரியிலே சேராமல் இப்ப நான் தனிப்பட்ட ரீதியாக நான் ஆராய்ந்து கற்றுக்கொண்டிருக்கிறேன். அந்த மாதிரியான ஸ்காலர்ஸ், அந்த மாதிரியான வேத வல்லுநர்கள் வெளிநாடுகளிலே நான் அதிகமான பேர் இருக்கிறத நான் பார்க்கிறேன். இண்டிபெண்டன்ட் ஸ்காலர்ஸ். அதாவது இப்ப நம்மளுடைய தமிழ்நாட்டுல எனக்கு ஒரு சிலர் எனக்கு ஞாபகத்துக்கு வராங்க. உதாரணமா பார்த்தா அந்த ஸ்டான்லி சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா சமீபத்துல நான் ஒரு சங்கீத பாடல் புத்தகம்னு ஒண்ணு இருந்துச்சு. அந்த பாடல் புத்தகத்தை நான் பார்த்தேன். அது எழுதியது யாரு அப்படின்னு பார்த்தா இவர் அருமை நாயகம் சட்டம்பிள்ளை, அந்த இந்திய. இப்போ நாம என்ன நினைக்கிறோம்னா, எபிரேய மொழி இந்த காலத்துலதான் நாம எல்லாரும் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். எபிரேய மொழியை இந்த காலத்துலதான் நம்ம தமிழக மக்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கான விஷயம் நடைபெற்று கொண்டிருக்கிறதாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். என்னுடைய அடுத்த கேள்வி இதுவா தான் இருந்தது. நான் கேட்க வந்தேன், நீங்க அதுலயே நீங்க சப்பாயிண்ட் கொடுத்துட்டீங்க. நான் அதான் இப்ப உங்ககிட்ட நான் அந்த கேள்வியாவே நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அநேகருடைய முதலாக நாங்க தான் இப்போ ஹீப்ரு இப்போ சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சோம். இப்பதான் இது வரைக்கும் ஹீப்ருவை குறித்து யாருமே பெரிய லெவல்ல யாரும் பேசல. இப்போ நாங்க தான் இப்படிப்பட்ட தகவல்கள் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல உலா வந்துகிட்டு இருக்கு. ஆனா நீங்க இப்போ அந்த காரியத்தை தான் சொல்ல வரீங்க. இப்போ நான் 2 கேள்வியாவே நான் உங்ககிட்ட கேட்கிறேன். இந்த ஹீப்ரு லாங்குவேஜை நம்ம சட்டாம்பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஐயா ஏற்கனவே அவங்க 18 மொழி கற்றுக்கொண்டார் என்று பின்னணித்துல நம்ம சரித்திரத்துல படிக்கிறோம். இப்போ இந்த கேள்வியில நான் 2 கேள்வியா நான் உங்ககிட்ட வைக்கிறேன். இந்திய ஏகரட்சகர் ஆலயத்தை குறித்தும் இப்போ இந்த ஹீப்ரு மொழியை குறித்து நீங்க அவங்கள குறித்தும் அந்த ஹீப்ரு மொழியை அவங்க எப்படி கற்றுக்கொண்டாங்க, அவங்க அப்போ எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர்கள் ஹீப்ருல பாட்டு எழுதினாங்க, அதை குறித்தும் இந்த இந்திய ஏகரட்சகர் ஆலயத்தை குறித்தும் நீங்க சொன்னீங்கன்னா இதை கேட்கறவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு இந்திய ஏகரட்சகர் ஆலயத்தை குறித்து ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல் அநேகருக்கு இல்லாம இருக்கு. இந்த லாங்குவேஜை குறித்தும் இப்ப நம்ம பேசிக் கொண்டிருக்கிற லாங்குவேஜை குறித்து முற்பகுதியில் அதுக்கு நீங்க விளக்கம் கொடுத்துட்டு அதை மையமாக வைத்து இந்த சட்டாம்பிள்ளை அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த இந்திய ஏகரட்சகர் ஆலயத்தையும் நீங்க இன்னைக்கு அவங்க எப்படி இருக்கிறாங்க, அன்னைக்கு ஆரம்பிக்கும் பொழுது எப்படி இருந்தது, எங்கெல்லாம் பரவி இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அநேகருக்கு இது பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா உங்க மூலமா தான் நான் அநேக தகவல்களை நான் கற்றுக்கொண்டேன். அந்த இந்திய ஏகரட்சகர் ஆலயத்தை குறித்து நிறைய தகவல்கள் உங்களிடத்தில் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த இப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்ததான பாடல்கள்லாம் அங்கு இடம்பெற்ற வீடியோ கிளிப்ஸ் கூட நீங்க எனக்கு அனுப்பிட்டு இருந்தீங்க. அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. இந்த காரியங்களை 2 கேள்வியா நான் உங்ககிட்ட இப்ப முன் வைக்கிறேன். இந்த 2 கேள்விக்குமே நீங்க விளக்கம் கொடுத்தீங்கன்னா இதை கேட்கிறவங்களுக்கு இது ஒரு ரொம்ப புது தகவலா இருக்கும். அதாவது அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க எழுதின அந்த புத்தகம் இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இன்னைக்குதான் எபிரேய மொழியும் கிரேக்க மொழியும் தமிழர்கள் மத்தியில இன்றைக்குதான் கற்றுக் கொடுக்கப்படுகிறதாக நாம நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆக்சுவலா ஒரு போலி பிம்பமாக வைக்கப்படுவதாக தோணுகிறது இன்னைக்கு ஒரு இப்போ. ஆனா சமீபத்துல அவருடைய அந்த அருமை நாயகம் சட்டம்பிள்ளை அவர்களின் புத்தகம் நான் வாங்கினேன்.
அதாவது எனக்கு கிடைத்தது. அந்த புத்தகத்துல பார்த்தா அந்த புத்தகத்தை திறந்தவொடனே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் காத்து கொண்டிருந்தது. என்ன அப்படின்னா, அது அந்த காலத்து தமிழ் எழுதப்பட்டிருக்கிறது, பழமையான தமிழ்ல. அதுல வந்து தெஹிலீம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. சங்கீத புத்தகத்துக்கு தெஹிலீம் அப்படிங்கிற அந்த பெயர். அந்த வார்த்தையை அவர் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காரு, குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் உள்ளுக்குள்ளார வந்து நிறைய எபிரேயம் சம்பந்தமான வார்த்தைகள் இதெல்லாம் இருக்கு. இப்போ இது எப்போ எழுதப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 150 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த புத்தகம், அந்த சங்கீத பாடல்களை அவர் எழுதியுள்ளார். தெஹிலீம் அப்படிங்கிற அந்த தலைப்பை கொடுத்து அவர் வந்து அதுக்கப்புறம் தான் அவரை பத்தி நம்ம கேட்கும் பொழுது அவர் வந்து 18 மொழிகளை அந்த காலத்திலே கற்றுக்கொண்டிருக்கிறார். அதாவது வந்து இன்னைக்கு நமக்கு வந்து பல்வேறு விதமான தரவுகள் இருக்கு, புத்தகங்கள் இருக்கு, ஆச்சரியமா இருக்கு, இன்டர்நெட் இருக்கு. நமக்கு ஒரு நொடி பொழுதுல எல்லாமே நம்மளுடைய கைகளிலே வந்து விடுகிறது. ஆனா அந்த காலத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுடைய காலத்துல வந்து அவராவே விருப்பப்பட்டு, அவராவே கடிதங்கள் மூலமாக, அவராகவே தன்னுடைய விருப்பத்தோடு அவர் வந்து அந்த காரியங்களை அவர் கற்றுக்கொண்டார். அவர் தான் அந்த சபையை ஸ்தாபித்தவர். அந்த சபை வந்து இன்னும் பல இடங்களில் இருக்கு. இன்னைக்கு அந்த இடத்துல மக்கள் இடங்களின் பெயர்கள் நீங்க சொன்னீங்க. அதாவது கோவையில இருக்கு, சென்னையில இருக்கு, சாலைப்புத்தூர்ல இருக்கு, குளத்துக்குடியில இருக்கு, சின்னாலப்பட்டியில இருக்கு. இந்த மாதிரி வெவ்வேறு பகுதிகளில் அந்த சபை ஸ்தாபிக்கப்பட்டு மூக்குப்பேரி, அதுதான் தாய் சபை. இங்க அந்த நாசரேத் பக்கத்துல இருக்கிறதுனால மூக்குப்பேரி, ஒய்யாங்குடியில இருக்கு. சோ இந்த மாதிரியான எல்லா இடங்களிலுமே அந்த சபைகள் இருக்கு, அங்கேயும் மக்கள் இருக்கின்றனர். இப்போ அதாவது அந்த சபை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓய்வு நாள் அந்த காரியங்களை அவர்கள் பின்பற்றுவார்கள். அதாவது இந்த முந்தைய ஏற்பாட்டில் இருக்கிற பண்டிகைகள், இந்த ஓய்வு நாள் காரியங்கள், யூதர்களுடைய பண்டிகைகள் அதை வந்து அவங்க பின்பற்றி கொண்டிருப்பாங்க. அதாவது அவங்களுடைய முறை எப்படின்னா, அந்த பாடல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த காலத்துல பாடக்கூடிய அந்த ராகங்கள், அதுதான் அந்த சங்கீத புத்தகத்துல இருக்கிறதான அந்த பழமையான அந்த தமிழை பயன்படுத்தி தான் அவங்க பாடுவாங்க அந்த பாடல்களை. இன்னைக்குமே அதே வழக்குதான். ஆமா, இன்னைக்குமே அந்த பழமையான தமிழை கொண்டுதான் அவர்களுடைய ஆலயத்துல அதிகமான பாடல்கள் பாடப்படுகிறது. ஒரு சில பாடல்கள் இருக்கு. அதாவது நம்மளுடைய நீங்க சொல்றத வச்சு பார்க்கும் பொழுது கண்டிப்பா அதுல இருக்கிற சபையில் உள்ள மக்களுக்கு அந்த பழங்கால தமிழ இன்னைக்கும் அவங்க பயிற்சி வைக்கப்படுகிறாங்க, அதையும் கற்றுக்கொள்கிறாங்க. மாடர்ன் தமிழ், இன்றைக்குள்ள தமிழையுமே அவங்க ரெண்டையுமே வந்து அவங்க பேலன்ஸ் பண்றாங்க. ஆமா ஆமா, அவங்களுக்கு வந்து அந்த ரெண்டு விதமான காரியமும் இருக்கு. அந்த பாடல்கள் வந்து உதாரணமா சொல்ல போனா, இப்போ என்னுடைய பர்சனல் வியூ எப்படின்னா, இப்ப நான் வந்து அந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் கடினமாக இருந்தது. ஏன்னா நம்ம அது தெளிவா, ஏன்னா உங்களுக்கு தெரியும் அந்த காலத்து தமிழ் எல்லாமே சேர்ந்து இருக்கும். எப்படி நம்ம திருக்குறள் வாசிக்கிறதுக்கு சில நேரங்களில் கொஞ்சம் தடுமாற்றம் வரும். அதே போலதான் அந்த சங்கீத பாடல் புத்தகமும் எனக்கு ஒரு தடுமாற்றத்தை கொடுத்தது. ஆனால் அங்க அந்த மக்கள் பார்த்தோம்னா நாங்க வந்து சரளமாக அதை பாடுகின்றனர். அதே மாதிரி இந்த வேத ஆராய்ச்சியில இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல வந்தேன். என்ன அப்படின்னா, அந்த வேத ஆராய்ச்சியில நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மொழி மற்ற காரியங்களை நம்ம பார்த்தோம். இன்னொரு விஷயம், இன்னைக்கு நமக்கு வந்து இன்டர்நெட் இருக்கு. நம்ம அந்த ஒப்பிட்டோம், அந்த காலத்துல எப்படிப்பட்டதான ஒரு சூழல் இருந்துச்சு, அந்த காலத்திலேயே அவங்க ஒரு 18 மொழிகளை கற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இன்னைக்கு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட தரவுகள், தகவல்கள் எனக்கு கைகளில் கிடைக்கும். நான் உட்கார்ந்த இடத்துல இருந்து எனக்கு வந்து ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்னா எனக்கு வந்து இன்டர்நெட் இருக்கு. நான் அது ஒரு லேப்டாப்போ கம்ப்யூட்டர்ல வச்சோ என்னுடைய கைக்குள்ளாகவே அத்தனை தகவல்களும் வந்து விடுகிறது. இந்த வேத ஆராய்ச்சியில மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த தகவல்கள் எந்த அளவுக்கு உண்மையோடு தொடர்புடையதாக இருக்கிறது, அது நம்ம முதலாவதாக பார்க்க வேண்டும். ரொம்ப இது வந்து நான் எப்படி சொல்வேன் அப்படின்னா, இது வந்து ஒரு எச்சரிக்கையாகவும் நாம் இந்த வேத ஆராய்ச்சியை நாம் கையாள வேண்டும். ஏன்னா கண்டிப்பா தகவல்கள் ஏகப்பட்டது இருக்கு. எல்லாவற்றையும் நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது, எல்லாவற்றையும் நம்பிடக்கூடாது. ஏன்னா எது உண்மைக்கு நெருக்கமாக இருக்கிறதோ அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்துல இன்னொரு மிக மிக எச்சரிக்கையாக இருக்கக்கூடியதான ஒரு விஷயம் இருக்கு இந்த வேத ஆராய்ச்சியில. இதனால நீங்க வேத ஆராய்ச்சியை பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லல, ஆனா கண்டிப்பா பண்ணணும். ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள், இப்ப நமக்கு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான இது ஒரு கண்டிஷன். என்ன அப்படின்னா, வேத ஆராய்ச்சி செய்யும் பொழுது அந்த தரவுகள், அந்த தகவல்களை நம்ம பாக்குறோம் இல்லையா, சில தகவல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய நம்பிக்கையை அசைத்து பார்க்கும் விதமாக இருக்கும். நிச்சயமா நம்மளுடைய அந்த கடவுள் மீது நாம் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாச உறவு, இது எல்லாத்தையுமே வந்து அது அசைத்து பார்க்கும்.
ஒரு எப்படி சொல்றது, நம்மள வந்து கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா அப்படிங்கிற அளவுக்கான சிந்தனைக்குள்ள ஒரு கேள்விக்கு நேராக தள்ளப்படும். அப்போ நம்மளுடைய கடவுள் மீது நாம் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாச உறவும் அதன் மூலமாக நிச்சயமாக பலப்படும். அப்படிதான் எனக்கு அப்படி ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு. ஆனா அதே வேளையில ஒருவேளை சிலர் அந்த நம்பிக்கை ரீதியாக அவங்க ஓரளவுக்கு ஒரு அன்சர்டினிட்டியோட ஒரு நிலையற்ற தன்மையில இருக்கும் பட்சத்திலே அந்த தரவுகளை வந்து அவங்க வந்து ரொம்ப எச்சரிக்கையா கையாளணும் இந்த வேதாகம ஆராய்ச்சியில. இப்போ சமீபத்துல கூட ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. நான் வந்து அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன், ஐ மீன் ஒரு வாட்ஸ்அப்ல வந்து ஒரு பதிவை நான் போட்டிருந்தேன். இந்த மாதிரி ஒரு தகவல் நான் எப்பவுமே வெட் பண்ணல, ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று வச்சிருந்தேன். அதை குறித்து அவங்க கேட்டிருந்தாங்க, இப்படி நம்ம வந்து இப்படி நம்ம ஆராய்ச்சி பண்ணி பண்ணி நம்ம படிக்கும் பொழுது நமக்கு எப்படி அந்த உண்மையான தகவல்கள் கிடைக்கும், எப்படி எல்லா தகவலும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னாங்க. அப்ப நான் அவங்க கிட்ட சொன்ன பதில் அப்படின்னா, நிச்சயமா இது கடவுளுடைய வார்த்தைகள். நிச்சயமாக அந்த தேடுதலில் நிச்சயமா அவர் நமக்கு துணை நிற்பார். துணை நின்றதுனால நமக்கு கண்டிப்பாக அத்தனை விதமான அதனுடைய ஆழமான விஷயங்களை நாம் இந்த ஆராய்ச்சியின் மூலமா கற்றுக்கொள்ளலாம். நம்மளுடைய தமிழகத்துல, நம்மளுடைய தமிழ்நாட்டுல அந்த ஸ்காலர்ஸ், அதாவது அந்த மாதிரியான ஸ்காலர்ஸ் வந்து ரொம்ப குறைவாக தான் நான் பார்க்கிறேன். ஆனா வெளிநாடுகளில் பார்த்தோம்னா ஆழமாக சென்று புத்தகங்களை வெளியிட்டு இருக்கிறார்கள். அந்த மாதிரியான ஸ்காலர்ஸ் அதிகமான பேர் இருக்காங்க. சோ வேத ஆராய்ச்சியில இந்த காரியத்தையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த எச்சரிக்கையான ஒரு விஷயத்தையும் நாம் கருத்தில் கொண்டுதான் வேத ஆராய்ச்சியை நாம் செய்ய வேண்டும். கண்டிப்பா. இப்போ இதை கேட்கிறவங்களுக்கு வேத ஆராய்ச்சியை குறித்து ஒரு சரியான ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். ஆராய்ச்சி பண்ணணும், ஆராய்ச்சி பண்றதுல எல்லாவற்றையும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது, எல்லாவற்றையும் நம்பிடக்கூடாது. சில நேரங்கள்ல நம்முடைய விசுவாசத்தையே கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையே வந்து தகர்க்கும்படியான அளவுக்கு வார்த்தைகள் வந்தாலும் நம்ம கற்றுக்கொண்ட சத்தியங்களில், கற்றுக்கொண்ட காரியங்களில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். நாம் எல்லளவும் சந்தேகத்துக்கு நாம் இடம் கொடுத்துடக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு ஆரம்பத்திலே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தோடு அவர்கள் ஆராய்ச்சி செய்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இந்த இந்திய ஏகரட்சகர் ஆலயத்தை குறித்து கொஞ்சம் கூடுதல் தகவல்களை கொடுத்தீங்கன்னா அனைவருக்கும் பிரயோஜனமா இருக்கும். ஏற்கனவே நான் இந்திய ஏகரட்சகர் ஆலயத்தை குறித்து ஒரு ஷார்ட்டா தான் கொடுத்தேன், டீப்பா கொடுக்கல. ஆனா உங்ககிட்ட அந்த தகவல்கள் அதிகமா இருக்கிறதுனால அதை வந்து நீங்க சொன்னீங்கன்னா அந்த கூடுதல் தகவல்கள் வந்து இதை கேட்கறவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஒரு காரியத்தை அவர்கள் சரியாக அறிந்து கொள்வார்கள். இப்போ இந்திய ஏகரட்சகர் சபை குறித்து சொல்ல வேண்டும் என்றால், அவங்க வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஓய்வு நாள் காரியங்களை கைக்கொள்வார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பண்டிகைகளை அவர்கள் கொண்டாடுவார்கள். அதே போல அந்த பாடல்களை குறித்து நாம் பார்த்தோம். அதே போல அவங்களுடைய அந்த சபை கூடுகை வந்து வெள்ளிக்கிழமை மாலை ஆரம்பிக்கும். வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு அவங்க துவங்கி 7 மணிக்கு அவங்க முடிப்பாங்க. அதே போல சனிக்கிழமை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் நடைபெறும். அந்த அந்த இடைவெளியில வந்து அவங்க வந்து எப்படி வந்து யூதர்கள் ஓய்வு நாளை இன்றைக்கும் அனுசரித்துக் கொண்டிருக்கிறார்களோ அதே போல இவங்களும் உணவை உண்ணமாட்டார்கள். அதாவது முந்தைய நாள் செய்து வைத்த அந்த பழைய உணவை தான் இவங்க அந்த சாப்பாடு சாப்பிடுவாங்க. இன்றைக்குமே அந்த யூதர்கள் எப்படி செய்யறாங்களோ அதே போலவே இன்னைக்கும் அவங்க செய்யறாங்க. ஆமா, செய்யறாங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சபத் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, எப்படி கிறிஸ்தவ வட்டாரம் இந்த சபத்தை பார்க்கிறது அப்படிங்கிறது அதை பத்தி நான் சொல்றேன். சபத்தை இன்று வரைக்கும் நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன், என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா நிச்சயமா பாகம் 2ல சபத் அப்படிங்கிறது அந்த நாள்ல எப்படி பார்க்கப்பட்டது அப்படின்னு நிச்சயமா பதிவு செய்யப்படும். ஏன்னா ஓய்வு நாள் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துறது எது அப்படின்னா நம்மளுடைய பரிசுத்த வேதாகம் தான் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துது. அதுவும் முதல் 5 புத்தகங்களாகிய டோரா தான் இந்த உலகத்துக்கு சபத்தை குறித்து அறிமுகப்படுத்துது. அந்த ஓய்வு நாளை குறித்து தான் அந்த விஷயத்தை வந்து நாம வந்து இன்றைக்கு சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த கிரேக்க சிந்தனை கொண்ட மற்ற மேற்கத்திய நாடுகளால், அதாவது மேற்கத்திய சிந்தனை, கிரேக்க சிந்தனை தான் மேற்கத்திய சிந்தனைக்கு அஸ்திபாரம், அவர்களாக சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை இன்றைக்கு வரைக்கும். இப்ப இதை வந்து பின்பற்றுவதனால என்ன பயன் அப்படிங்கறத வந்து நிச்சயமா பாகம் நான் பதிவு செய்யும். இப்ப அவங்க வந்து அந்த ஓய்வு நாளை கடைபிடிப்பாங்க. அதே போல அந்த பண்டிகைகள், அந்த 7 பண்டிகைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த பண்டிகைகளையும் அவங்க கடைபிடிப்பாங்க. அதே போல இங்க வந்து அந்த தாய் சபை மூக்கு பெரிய இருக்கு. ஸோ அதுல வந்து ஒவ்வொரு
வருடமும் வந்து பிரதிஷ்டை நடக்கும். ஸோ அப்போ வந்து மற்ற சபைகள் இருக்கிற எல்லாருமே கூடி வந்து அவங்க அந்த ஆலய பிரதிஷ்டையை இது பண்ணுவாங்க. ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு சபைகளுக்கான பிரதிஷ்டைக்கு ஒரு மாதம் அவங்க நிர்ணயிச்சு அந்த மாதிரியான கூடுகைகள் நடைபெறுகிறது. மற்றபடி அதே போல தான தர்மம் செய்யக்கூடியதான நிகழ்வுகள் அதிகமாக நடைபெறும். இந்த தாய் சபையா இருக்கட்டும், அதாவது இந்த முக்கியமான சபை இது மூக்குப்பேரியில, அங்க வந்து தான தர்மங்கள் வந்து அதிகமாக கொடுக்கப்படும். அதாவது மக்களை வந்து அதாவது ஒழுங்குபடுத்தி ஒரு பெரிய கியூ நிற்கும் அன்னைக்கு. அங்க இருக்க அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா மக்களும் கூடுவார். எப்படி சிஎஸ்ஐ ஆலயங்களை வந்து அசனம் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். அங்க வந்து உணவு கொடுப்பாங்க, சாப்பாடும் சாம்பார் அரிசி சாம்பார் செஞ்சு அவங்க கொடுப்பாங்க. சிஎஸ்ஐ சபைகள்ல நடைபெறும், இந்த சுற்று வட்டாரத்துல நடைபெறும். அதே போல இங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்க வந்து அவங்க அந்த ஆலயத்துல வந்து அரிசியும் ஒரு தொகை, குறிப்பிட்ட தொகையை வந்து வர்ற அத்தனை பேருக்கும் அவங்க வழங்குவாங்க. எவ்வளவு பேர் வந்தாலும் எனக்கு தெரிந்த வரைக்கும் 50 ரூபாய் கொடுப்பார்கள் என்று நினைக்கிறேன் ஒருவருக்கு. அதே போல அரிசி, அது ஏதோ ஒரு கணக்கு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு படியோ 2 படி அரிசியோ வந்து எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. எத்தனை பேர் வந்தாலும் மாலையில இருந்து ஆரம்பிப்பாங்க, அப்படியே வரிசையா ஒழுங்குபடுத்தி அதுக்குன்னு எப்படி ஆசனம் நம்ம பாக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த நிகழ்வும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அவங்களும் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு, அதாவது கவர்மெண்ட்ல முறைப்படி ரெக்கார்ட் செய்யப்பட்ட ஒரு சபை. ஏன்னா வந்து பழமையான ஒரு சபை, கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 ஆண்டுகள் கிட்ட இருக்கும் அந்த சபை. ஸோ இதுதான் அந்த சபையை பத்தின நான் அறிந்த தகவல்கள். அதே போல நிறைய ஸ்கூல்கள்லாம் நீங்க இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து பள்ளிகள் நிறுவியிருக்காங்க. சாலைப்புதூர்ல ஒரு பள்ளி இருக்கு, இந்த மூக்குப்பேரியிலையும் ஒரு பள்ளி இருக்கு. மற்றபடி மற்ற ஊர்களில் பள்ளிகள் இல்லை. இந்த 2 முக்கியமான பள்ளிகள் இருக்கு இங்க இருக்கிற மூக்குப்பேரி அண்ட் சாலைப்புதூர். இந்த ரெண்டு பள்ளிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மற்ற சபை மக்கள் வந்து அவர்களுக்கு முடிந்த அளவுக்கு அவர்கள் உதவிகளை செய்கின்றனர். அதுவும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பள்ளிகள் 2. அந்த பள்ளி காரியங்களையும் அவர்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைய வரைக்கும் அவங்க சமூக பணியும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஆவிக்குரிய ரீதியில சொல்ல போனோம் அப்படின்னா, ஆலயம் சார்ந்துள்ள காரியங்களாக இருந்தாலும் சரி, அந்த பழந்தமிழ் இன்னைக்கும் இப்போ உள்ள தலைமுறையினரும் அந்த சபையை சார்ந்தவர்கள் அந்த தமிழையும் கற்றுக்கொள்றாங்க. அதே சமயத்துல தான தர்மங்கள் இப்படி அன்று எப்படி செய்யப்படுகிறதோ அதை வந்து அவங்க அப்படியே தொடர்ந்து இன்றைய வரைக்கும் அவங்க கடைபிடிச்சுக்கிட்டு அவங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த தகவல்கள் வந்து இந்திய ஏகரட்சகர் ஆலயத்தை குறித்ததான தகவல்கள். இதை கேட்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது ரொம்ப பிரோஜனமா இருந்திருக்கும். நான் உங்ககிட்ட கேட்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, பாடல் பாகம் 1ல வந்து 77 எபிரேய வார்த்தைகள் நீங்க பதிவிட்டு இருக்கிறீங்க. அந்த 77 எபிரேய வார்த்தைகளில் உங்களுக்கு பிடித்த, உங்களுக்கு நெருக்கமான ஒரு வார்த்தைகள், அதாவது நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பிடித்ததுதான், அதுல ஏதாவது ஒரு வார்த்தை வந்து உங்களுக்கு நெருக்கமா இருக்கும் இந்த புத்தகத்துல நீங்க எழுதினதுல. அந்த வார்த்தையை குறித்து நீங்க சற்று விளக்குனீங்கன்னா கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். நிச்சயமா. எனக்கு வந்து நெருக்கமாகப்பட்ட ஒரு சில பிடித்த சில வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்கிறேன். என்ன அப்படின்னா, முதலாவது வந்து அபேடா அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. இந்த அபேடா அப்படிங்கிற வார்த்தை ஆதியாகமத்திலே வருது. ஆனா அதே வேளையில இதே வார்த்தை தான் வந்து இந்த எகிப்திய மன்னன் இருக்கார் இல்லையா, அந்த ராஜா பார்வன், அவருக்கு அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ராயல் மக்கள் அந்த வேலை செய்தனர். அந்த வேலை செய்தக்கூடிய காரியத்திற்கும் இந்த வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகிறது. அதே போல அவர்கள் கடவுளுக்கு செய்ய வேண்டிய பணி, அந்த வேலை இருக்கு இல்லையா, அதுக்கும் இதே வார்த்தை தான். ஒரே வார்த்தை தான். பார்வோன் மன்னனுக்கும் செய்யக்கூடிய வேலைக்கும் அதே வார்த்தை தான். அதே போல கடவுளுக்கு செய்ய வேண்டிய வேலைக்கும் அதே வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆனாலும் செய்கின்ற பணி வேறு. அது வந்து நம்ம ஒரு மன்னனுக்கு செய்யக்கூடிய பணியும் பரலோகத்தில் இருக்கிற ஒரு மன்னனுக்கு செய்யக்கூடிய பணியும் நிச்சயமாக வேறுபடுகிறது. ஆனா பயன்படுத்தப்பட்ட வார்த்தை ஒரே வார்த்தை தான். அது என்ன, அதனால வந்து அது ஒரு நிச்சயமா அடுத்த பாகத்துல அந்த காரியத்துக்கு நான் இந்த பாகம் 1ல அதை பத்தி விரிவா பதிவு செய்யல. ஆனா ஒரு மனிதனுக்கு நாம் செய்கின்ற சேவைக்கும், அதாவது மனிதனுக்கு கண்டிப்பாக சேவை செய்ய வேண்டும். ஆனால் ஒரு அடிமைத்தனத்துல இருந்து கொண்டு அந்த மாதிரியான ஒரு ஹையரார்கியல் மாடல்ல சொல்றேன். அப்ப கடவுளுக்கு செய்கின்ற அந்த சேவையும் அது எப்படி வேறுபடுது அப்படிங்கிறது பாகம் 2ல பதிவு செய்யப்படும். அது ஒரு வார்த்தை. அடுத்ததா வந்து எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை என்ன அப்படின்னா, டபோ டபி அப்படிங்கிற 2 வார்த்தை.
இது ரெண்டும் ஒரே இடத்துலதான் வரும். யோசுவா புத்தகத்துல வரும். இந்த ஜெபத்துல வந்து அதையும் நான் பதிவு செய்திருக்கிறேன். டபோ அப்படிங்கிறது என்ன அர்த்தம் கொண்டு இருக்கிறது அப்படின்னா அழைத்து கொண்டு போ. சபி அப்படிங்கிறது நடத்தி கொண்டு போ. இப்போ டபோ அப்படிங்கிறது அந்த வார்த்தையை வந்து மோசே யோசுவாக்கு, அதாவது ஒரு தலைமைத்துவம் ஷிஃப்ட் ஆகுது, கைமாறுது. இந்த தலைமைத்துவம் ஷிஃப்ட் ஆகும் பொழுது மோசே வந்து அவர் வந்து யோசுவா கிட்ட சொல்றது அழைத்து கொண்டு போ அப்படின்னு சொல்லுவார். ஆனா கடவுள் வந்து யோசுவா கிட்ட பேசும்பொழுது நீ நடத்தி கொண்டு போ அப்படிங்கிறாரு. இது ரெண்டுக்குமே ஒரு நூலிழையில வித்தியாசம் இருக்கிறது. அதை வந்து இந்த பாடல் பாகம் ஒன்றுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன வித்தியாசம், இது நம்ம மொழிபெயர்ப்புகள்ல எந்த அளவுக்கு வந்து இதை நம்ம இந்த நூலிழையில இருக்கிற வித்தியாசத்தை நாம் பார்த்திருக்கிறோம் என்று தெரியல. வித்தியாசமான வார்த்தைகள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அழைத்து கொண்டு போ அப்படின்னு மோசே சொல்றாரு, கடவுள் சொல்றாரு நடத்தி கொண்டு போ. அதுக்குண்டான காரியங்கள் பாடல் பாகம் ஒன்றுல இடம்பெற்றிருக்கு. அப்புறம் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு நான் சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, இன்னொரு வார்த்தை என்ன அப்படின்னா, ரெண்டு வார்த்தைகள், மூன்று வார்த்தைகள் சொல்லலாம். கொஹலெட், ஆபேல், கனிட்டி அல்லது காயின். இந்த வார்த்தைகள் எனக்கு ரொம்ப நெருக்கமான வார்த்தைகள். ஏன்னா கஹலெட் அப்படிங்கிறது பிரசங்கி நம்ம புத்தகம் இருக்கு இல்லையா, அது. அதே போல ஆபேல், கனிட்டி அப்படிங்கிறது அந்த புத்தகத்துல இடம்பெற்றதான வார்த்தைகள். இது வந்து ரொம்ப ஒரு அருமையான புத்தகம் பிரசங்கி அப்படிங்கிறது. ஏன்னா இரண்டே ரெண்டு வார்த்தைகளை வைத்தே சாலமோன் மிக அழகாக ஒரு புத்தகத்தை எழுதியுள்ளார். அதுதான் பிரசங்கி. இந்த கஹலெட் அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்மளுடைய முந்தைய ஏற்பாட்டுல வேற எங்கேயுமே அந்த வார்த்தையை பார்க்க முடியாது. இந்த புத்தகத்திற்குண்டான தலைப்பாக மட்டும்தான் அதை பார்க்க முடியும். பிரசங்கி அப்படிங்கிறது, கஹலெட் அப்படிங்கிறது. இந்த ஆபேல், கனிட்டி, அதாவது ஆதியாகமத்துல இருக்கிற ஆபேல், காயின், இந்த ரெண்டு பேர்த்த வச்சே, இந்த ரெண்டு பேர்த்துக்கு இருக்கிற அந்த அர்த்தத்தை வைத்து அவர் பிரசங்கி புத்தகத்தை எழுதியுள்ளார். இந்த ரெண்டு அர்த்தத்தை வச்சு முழு புத்தகம் இருக்கு. நான் அந்த பாடல் பாகம் ஒன்றிலேயே வந்து அதுல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் அதுல பதிவு செய்திருப்பேன். பாடல் பாகம் ரெண்டுலயோ இல்ல என்னுடைய அடுத்த புத்தகம் ஏதாவது எழுதினாலும் அதை நான் நிச்சயமா அதை குறித்து நான் பதிவு செய்வேன். இதுதான் எனக்கு நெருக்கமாக இருந்ததான இந்த வார்த்தைகள். நல்ல ஒரு அருமையான ஒரு விளக்கம். இப்போ இதை கேட்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும். அடுத்த புத்தகங்கள்ல, நீங்க வரக்கூடிய புத்தகங்கள்ல நீங்க இதை தொடர்ந்து நீங்க விளக்குனீங்கன்னா அந்த பிரசங்கியை குறித்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஆழமான காரியங்களை, இந்த ரெண்டு வார்த்தையை வைத்து அவர் எப்படி இதை மையமாக வைத்து எப்படி ஒரு புத்தகத்தையே எழுதினார். அப்போ வந்து இன்னைக்கு எவ்வளவோ டெக்னாலஜியோட வந்து நிறைய விஷயங்கள் வந்தாலும் அன்னைக்கு அவர் இந்த ரெண்டு வார்த்தையை வச்சு அவர் வந்து ஒரு முழு பிரசங்கி புத்தகத்துக்கு எழுதுவதற்கு அது மையமாக இருந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு நிறைய இந்த தகவல்கள் வந்து இவர்களுக்கு பிரயோஜனமா, கேட்கிறவர்களுக்கு கண்டிப்பா இது பிரயோஜனமா இருந்திருக்கும். அடுத்த கேள்விக்கு நான் வருகிறேன். அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, வேதாகமத்தில் உங்களுக்கு பிடித்த ஜெபம். நிறைய ஜெபங்கள் இருக்கு, பட்டியல் பண்ணிக்கிட்டே போகலாம். ஏன்னா நீங்க இந்த ஜெபத்தை குறித்தே நீங்க புத்தகமா எழுதுனதுனால நான் உங்ககிட்ட இந்த இதே கேள்வியை நான் முன்வைக்கிறேன். வேதாகமத்தில் உங்களுக்கு பிடித்த ஜெபம். ஓகே, வேதாகமத்தில் எனக்கு பிடித்த ஜெபம் அப்படிங்கிறது வந்து இந்த பாடல் புத்தகத்துல ஜெபம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல முதலாவதாக ஜெபம்னா என்ன ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அந்த பாடல் வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு நம்ம பார்த்தோம். அது வந்து ஒரு வழக்காடு மன்றத்திலே ஒரு வழக்கறிஞராக ஒரு மனிதன் நின்று கொண்டு நீதிபதி ஒருவர் இருக்கிறார், தீர்ப்பு வழங்குவதற்கு இல்லைன்னா தீர்ப்பு கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அந்த நீதிபதியின் முன்பதாக நின்று ஒருவன் வழக்காடுகின்றான். அதுதான் வந்து நம்ம பார்த்தோம் பாடல் அப்படிங்கிறது. ஒரு காரியத்திற்காக பரிந்து பேசுறது, தலையிடுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ அதுல எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்த ஜெபம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆபிரகாமுடைய அந்த ஜெபம். ஏன்னா வந்து இதுல நான் ஒப்பிட்டு எழுதியிருப்பேன். நோவாவிடம் வந்து கடவுள் சொல்கிறார், இந்த உலகத்தை நான் அழித்து விடுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நோவா கிட்ட இருந்து எந்த விதமான ஒரு பதிலும் வரவில்லை. அவர் பாட்டுக்கு அந்த பேழையை செய்ய துவங்குகிறார். சோதோம் குமராவை அழிப்பதற்கு கடவுள் வந்து அந்த காரியம் ஆபிரகாமுக்கு தெரிந்தவுடன் ஆபிரகாம் நோவாவை போல அமைதி காக்கவில்லை. அவர் அந்த வழக்காடு மன்றத்திலே அவர் நின்று என்ன பண்றாருன்னா ஒரு வழக்கறிஞராக சோதோம் குமரா மக்களுக்காக அவர் வந்து என்ன பண்றாரு, தன்னுடைய வாதத்தை துவங்குகிறார். அதுல ரொம்ப மிகவும் பிடித்த அந்த வரிகள் என்னன்னா, அந்த ஜபத்துல வார்த்தைகள் ஆண்டவர்கிட்ட அவர் பேசுறது வந்து சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ. திருவிவிலியம் மொழிபெயர்ப்புல வந்து நீதி செய்ய இருக்க வேண்டாம், நீர் நீதி செய்ய வேண்டாமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தைகள் இருக்கும். அப்போ வந்து இந்த வார்த்தைகள் வந்து எவ்வாறாக யூத சிந்தனையில கருதப்படுது அப்படின்னா, இது வந்து ஒரு அந்த நீதிபதிக்கு முன்பதாக வைக்கக்கூடியதான ஒரு சேலஞ்ச், ஒரு சவால். நீர் நீதி செய்கிறவர்,
நீர் நீதியுள்ள நியாயாதிபதியா இருக்கிறீர். இந்த பாடல் புத்தகத்துல அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு சொற்றொடர் என்ன அப்படின்னா, அந்த காலத்துல வந்து நிறைய கடவுள்கள் இருந்தாங்க, பேகனிசம், நிறைய பல கடவுள் கோட்பாடுகள் இருந்தது. அந்த கோட்பாடுகள்ல என்ன அப்படின்னா, கடவுள் அப்படின்னா எப்படி இருந்தாருன்னா ஒரு வல்லமையான ஒரு கடவுள், பவர்ஃபுல்லான கடவுள். இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவ வட்டாரத்துல பெரும்பான்மையாக நம்ம வந்து ஒரு சர்வ வல்லமை உள்ளவர் அப்படிங்கிற ஒரு காரியத்தை மட்டும்தான் நாம் பார்க்கிறோம். நிச்சயமாக அந்த காலத்துல வந்து அவர் சர்வ வல்லமை உள்ளவர் தான். ஆனா அந்த காலத்துல இந்த வல்லமையான கடவுள்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த இஸ்ராயல் மக்கள் சுத்தி அன்புள்ள கடவுள்களும் இருந்தனர். ஆனா பரிசுத்த வேதாகமம் மட்டும்தான் நமக்கு யாரை அறிமுகப்படுத்துகிறது என்றால் ஒரே ஒருவர் தான் இருக்கிறார். அந்த ஒரு கடவுள் தான். அவர் யாருன்னா நீதியுள்ள கடவுள். அவர் மட்டும்தான் நீதியை குறித்து அக்கறை கொள்கிறவர், நீதியை விரும்புகிறவர். நீதிதான் எனக்கு வேண்டும் என்று இப்போ ஆபிரகாம் கிட்டே வந்து அவர் என்ன சொல்றாரு, அவர் தனக்குள்ளாரே சொல்லிக் கொள்கிறார். ஆபிரகாம் தன்னுடைய சந்ததியாருக்கு நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் போதிப்பான். அதுதான் அவருடைய எக்ஸ்பெக்டேஷன். அவர் நம்ம கிட்ட இருந்து விரும்புகிறது. ஆபிரகாமினுடைய சந்ததியாரா நாம இருக்கோம். புதிய ஏற்பாட்டுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆபிரகாமுடைய சந்ததியாரா இருக்கும் பொழுது நாமும் அந்த நீதிக்காக நாம் ஏங்க வேண்டும். இந்த அதாவது முந்தைய ஏற்பாட்டில் ஏறெடுக்கப்பட்ட ஜபங்கள் அனைத்துமே நீதிக்கு ஆதரவாகவும் அநீதிக்கு எதிராகவும் குரல் கொடுக்கக்கூடியதான வகையில தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது ஒரு காரியம். இன்னும் இன்னும் 2 ஜபங்களை நான் சுருக்கமாக சொல்லி முடித்து விடுகிறேன். என்ன அப்படின்னா, அடுத்ததான் எனக்கு ரொம்ப பிடித்த, என்னை ரொம்ப கவர்ந்த, பாதித்த ஜபம் அப்படின்னா யோபு புத்தகமும் அதே போலதான். யோபுடைய காரியங்கள் நமக்கு எல்லாமே தெரியும். அதுவும் நீதிக்கு ஆதரவாக அநீதிக்கு எதிராக கொடுக்கப்பட்ட குரல். நான் என்னுடைய தனிப்பட்ட பார்வை என்ன அப்படின்னா, தனிப்பட்ட கருத்து மறுபடியும் சொல்றேன். என்ன அப்படின்னா, நான் பார்த்த வரையில் பெரும்பான்மையானோர் யோபு புத்தகத்தை முதல் 3 அதிகாரத்திற்கு தாண்டி யாரும் சென்றதில்லை. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா யோபு புத்தகத்துல முதல் 3 அதிகாரம் ஓரளவுக்கு எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறமா அவர்களுடைய நண்பர்களுக்கு இடையில் நடைபெறும் அந்த கலந்துரையாடல், அந்த கான்வர்சேஷனை வந்து அதிகமா நம்ம பார்க்க மாட்டோம். என்ன காரணம்னா, கடைசியில பாத்தீங்கன்னா கடவுளும் 4 அதிகாரங்களுக்கு யோபு கிட்ட வந்து யோபு வந்து விடை தெரியாம இருப்பார், பதில் கிடைக்காம இருப்பார். இப்ப கடவுள் வந்து யோபு கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, கேள்விகளை தான் திருப்பி கேட்பார், பதில் கொடுக்க மாட்டார். ஒரு அருமையான ஒரு எழுதப்பட்டிருக்கும். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, யோபு 13வது அதிகாரம் நினைக்கிறேன், யோபு சொல்றாரு, அவருடைய வழக்காடு மன்றத்திலே நான் வழக்காடுவதற்கு தயாராக இருக்கிறேன். அவருடைய வழக்காடு மன்றத்திலே நான் வழக்காடுவதற்கு தயாராக இருக்கிறேன். ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, அவருக்கு ஏற்பட்டது அநீதி. கடைசியில நம்ம நல்லா கவனிச்சோம்னா, யோபுனுடைய நண்பர்கள் முழுக்க யாருக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க? கடவுளுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. ஆனா கடவுள் அதை விரும்பவில்லை. அவங்களை விரட்டி விடுவார். என் கண்ணு முன்னாடி இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை, கடுமையான வார்த்தைகள் கடவுளிடமிருந்து வருகிறது. அப்போ ஏன் யோபுவை மட்டும் அவர் ஏற்றுக்கொண்டார்? யோபு நீதிக்காக அவன் குரல் கொடுத்தவன். ஏன்னா அவன் புத்தகம் எப்படி அறிமுகமாகுது? யோபு என்பவன் யாரு? ஒரு உத்தமன், அவன் ஒரு நீதிவான், ஒரு சன்மார்க்கன், அந்த மாதிரிதான் அறிமுகப்பட்டு. அப்படிப்பட்டதான ஒரு யோபு அநீதிக்கு, அவன் ஒரு நீதி உள்ளவன், ஆனால் அவனுக்கு ஏற்பட்ட அநீதிக்கு எதிராக அவன் முறையிடுகிறான். அவன் வழக்காடு மன்றத்தில் நின்று ஏன்னா அவர்தான் நீதி உள்ள நியாயாதிபதி, நீதி செய்பவர், நீதியை விரும்புகிறார். அவருக்கு முன்பதாக நான் நீதியை குறித்து நான் பேச போகிறேன். என்னிடத்துல எந்த விதமான அநீதியும் இல்லை, ஆனால் எனக்கு ஏன் இப்படி நடைபெறுகிறது, எனக்கு ஏன் இந்த அநீதி நடைபெறுகிறது? இதுதான் யோபுனுடைய புத்தகத்தினுடைய ஒரு மெய்யான ஒரு கான்செப்ட். அந்த ஜெபம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நான் பதிவு செஞ்சிருக்கேன். என்னுடைய விருப்பம் என்னன்னா, யோபு பத்தி தனியாக ஒரு புத்தகமே எழுதணும் அப்படின்னு ஒரு விருப்பம். மேபி அது இந்த பாடல் பாகம் 2க்கு அப்புறம் அதாவது எப்படி இருக்குன்னு தெரியல, சூழலுக்கு ஏற்ப நடைபெறும். அதே போல இறுதியா இன்னொரு ஜெபம் என்ன அப்படின்னு பார்த்தா, அன்னாளின் ஜெபம். ரொம்ப அமைதியாக ஏறெடுக்கப்பட்ட ஒரு ஜெபம். இந்த ஜெபம் வந்து யூதர்கள் மத்தியில ஒரு மாடல் பிரேயரா அது பார்க்கப்படுது. இன்னைக்குமே அதே மாதிரி. ஆமா, இன்னைக்கு அதே வழக்கம். ஆமா இருக்கு. அதனால அந்த ஜபமும் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஜபம். ஏன்னா வந்து ரொம்ப ஒரு அமைதியான ஒரு சூழல்ல அவள் வந்து தன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து, வாய்கள் வெறும் உச்சரிப்பா தான் இருக்கும் அந்த பகுதியை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா. ஆனா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு உண்மையாக அவள் தன்னுடைய காரியங்களை அந்த நீதிபதி என்பதை அவள் கொட்டுகிறாள். ஏன்னா அவள் வந்து ஏற்கனவே ஒரு ஒடுக்கப்பட்ட நிலையில இருக்காள். அந்த முதல் பகுதி நீங்க படிச்சிருப்பீங்க, முதல் அதிகாரத்துல
குழந்தை இல்லை அப்படிங்கிற அந்த காரணத்தினால ஒரு ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கு. அப்ப அவ வந்து என்ன பண்றான்னா அவள் வந்து முறையிடுகிறாள். அந்த காரியம் அது மட்டும் இல்லாம ஏன்னா சேனைகளின் யாவே மொழிபெயர்ப்புல சேனைகளின் கர்த்தர் அந்த வார்த்தையை முதலாவதாக அறிமுகப்படுத்துவது யார் அப்படின்னு பார்த்தா அண்ணாள் தான். இந்த புத்தகத்துல அதற்கான விளக்கம் நான் கொடுத்திருக்கேன். என்ன அந்த ரவி ரஷி என்ன மாதிரியான விளக்கம் கொடுத்திருக்கிறார், வேற சிலர் எப்படி பார்க்கிறாங்க அப்படிங்கிறது அது ஒரு ரொம்ப அருமையான விளக்கம். அது நீங்க புத்தகத்துல படிச்சிருக்கீங்க. ஸோ இந்த 3 ஜபங்களும் எனக்கு மிகவும் பிடித்த ஜபம். இப்போ நீங்க சொன்ன அந்த பிடித்த ஜபங்கள் எல்லாமே ஒவ்வொரு ஜபத்திலையும் சில குறிப்புகள் நீங்க சொன்னீங்க. இதை கேட்கிறவங்களுக்கு இது பிரயோஜனமா இருக்கும். அடுத்த கேள்விக்கு நேரம் நம்ம போகலாம். அடுத்து நான் உங்ககிட்ட கேட்க விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா, இந்த 39 புஸ்தகத்துல ஒரே ஒரு புஸ்தகத்துல இருந்து நீங்க அந்த ஜபத்தை நீங்க பதிவு பண்ணவே இல்லை. அதை நான் புத்தகம் வாசிக்கும் பொழுதே எனக்கு தோணுச்சு, ஏன் அந்த ஒருவேளை 150 அதிகாரம் சங்கீதத்துல இருந்து நீங்க எந்த ஒரு ஜபத்தையுமே நீங்க பதிவு பண்ணல? ஒருவேளை அதிகமான ஜபங்கள் அதுல இருக்கிறதுனால நீங்க விட்டீங்களா? இல்லைன்னா ஒருவேளை நண்பர் தகவலாக நான் கேட்கிறேன், சங்கீதத்துல உங்களுக்கு பிடித்த ஜபம் என்ன? ஏன் நீங்க அந்த புத்தகத்தில இருந்து மட்டும் நீங்க ஒரு ஜபமும் நீங்க பதிவு பண்ணாததுக்கான காரணம், ஒருவேளை பதிவு பண்ணுனா என்ன ஜபத்தை நீங்க பதிவு பண்ணி இருப்பீங்க, அதுதான் உங்களுக்கு பிடித்தமான ஜபமா இருக்கும். அதை பத்தி நீங்க சொன்னீங்கன்னா இதை கேட்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்லா பிரயோஜனமா இருக்கும். முதலாவது வந்து இது வந்து பாகங்களா வெளியிடணும் அப்படிங்கிறது ஒரு நோக்கம் கிடையாது. ஒரே இதுலயே பாடல் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை மட்டுமே ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எழுதி முடிக்க வேண்டும் அப்படிங்கறதா என்னுடைய ஒரு இதா இருந்துச்சு, ஒரு திட்டமாக இருந்துச்சு. ஆனா இந்த முந்தைய ஏற்பாடு ஜபங்கள் மட்டுமே ஒரு அதிகமான ஒரு பகுதியை இருந்ததுனால, அதாவது லெங்தி ரொம்ப அதிக நீளத்துக்கு வந்து விட்டது. அப்ப நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, இதுக்கு சங்கீதம் அப்படிங்கிறது இதுக்குள்ள நம்ம கொண்டு வர முடியாது, புதிய ஏற்பாடு ஜபங்களையும் நம்ம இதுல கொண்டு வர முடியாது அப்படிங்கிறதுனால அது கைவிடப்பட்டது. அது பாகங்களாக வெளியிடலாம் அப்படின்னு கைவிடப்பட்டது. இதுல சங்கீதம் அப்படிங்கிறது வந்து முக்கியமா பார்த்தோம்னா, சங்கீதம் வந்து 150 சங்கீதங்கள். அதுல அதிகமா பார்த்தோம்னா எல்லாமே கடவுள்கிட்ட நம்ம முறையிடுற மாதிரிதான் இருக்கு. அந்த காரியங்கள் எல்லாம் வந்து ஒரே புத்தகத்துல இது பண்ணா நிச்சயமா ஒரு 1000 பக்கங்களுக்கு மேல வரும், இல்லைன்னா அது கூடுதலாக கூட வரும். அதாவது நான் வந்து சங்கீதங்களுக்கு வந்து ஒருவேளை கடவுள் அந்த விருப்பத்தை வைத்தால் நிச்சயமாக பாடல் பாகம் 3 சங்கீத புத்தகமாக எழுதுவதற்கான காரியம் திட்டமிட்டு எழுதலாம். ஆனால் அதுவும் கூட எப்படின்னா, அந்த 150 சங்கீதத்துல வந்து பெரும்பான்மையாக கடவுள்கிட்ட வந்து நம்ம மனிதனுடைய முறையிடுதலா நம்ம பாக்குறோம். அப்போ அந்த மாதிரியான சங்கீதம் இப்போ முதலாம் சங்கீதம் வந்து அந்த மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த சங்கீதம் 1 சொல்றேன், அது வந்து கடவுள்கிட்ட நேரடியாக ஒரு பேசுகின்றதான ஒரு சங்கீதமாக இருக்காது. அந்த மாதிரியான சங்கீதங்கள் எல்லாம் நாம விட்டுட்டு எது கடவுள்கிட்ட மனிதன் முறையிடுகின்றதான ஒரு, அதாவது பாடல் அப்படிங்கிற அர்த்தத்தோடு பரிந்து பேசுகிறது, குறுக்கிடுகிறது, தலையிடுகிறது, அந்த அர்த்தத்தில் இருக்கிற அந்த ஜபங்கள் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் எடுத்து நம்ம பண்ணலாம். அது ஒரு காரியமாக 3ஆம் பாகமாக வெளியிடுவதற்கான காரியம் செய்யலாம். இந்த புத்தகம் வெளியிட்டு 2ஆம் பாகம் புத்தகம், இந்த 2 புத்தகம் போச்சுன்னா நீங்க இது எழுதி முடித்ததுக்கு அப்புறம் இந்த விடுபட்ட சங்கீதங்களை நீங்க 3ஆவது பகுதியா நீங்க போடணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து அதை இப்போ நீங்க இது பண்ணாம இருக்கிறீங்க. ஒருவேளை வரக்கூடிய வருடங்கள் அதையுமே நீங்க போட்டீங்க அப்படின்னா, அப்போ இதை வாசிக்கிறவங்களுக்கு இந்த 3 பகுதியுமே ஆதியாகமத்திலிருந்து 66 புஸ்தகத்திலும் உள்ள ஒரு ஜெபத்தை குறித்து ஒரு வழக்காடுதல் எப்படி இருந்தது, என்ன சூழலில் அவர்கள் வழக்காடினார்கள், நீதிபதியாகிய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக அவர்கள் எப்படி தங்களுடைய அந்த பாடல் அந்த வார்த்தைக்கும் அவர்கள் வழக்காடும் முறை எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஒரு சரியாக அவர்கள் புரிந்து கொண்டு ஜெபத்தை இனி அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு நேராக ஒரு ஜெபத்தை எப்படி செய்ய வேண்டும், இனி எப்படி செய்தால் நன்றாக இருக்கும், ஒரு புரிந்து கொள்ளுதலோடு அவருடைய ஜெபங்கள் இனி அடுத்த கட்டத்துக்கு போகும் பொழுது இன்னும் ரொம்ப அருமையா இருக்கும். அதையுமே நாங்க ரொம்ப எதிர்பார்க்கிறோம். அந்த சங்கீதத்தை குறித்து நீங்க ஒரு 3ஆவது தொகுதியா நீங்க போட்டீங்கன்னா நிச்சயமா இதை வாசிக்கிறவர்களுக்கு ஜெபத்தை குறித்து ஒரு முறையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பவர்களுக்கு இது கண்டிப்பா ஒரு பொக்கிஷமாக காணப்படும். 2வது அந்த பிடித்த சங்கீதம் என்ன அப்படின்னு பார்த்தா 139வது சங்கீதம். ஏன்னா அது வந்து கடவுள் கிட்ட இருந்து ஒரு மனிதன் வந்து அவன் தப்பிக்க நினைக்கிறான். அந்த மாதிரி எங்க போனாலும் நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், அங்க போனாலும் நீர் இருக்கிறீர், எங்க போனாலும் என்னால ஓடி எந்த இடத்துலையும் ஒளிந்து கொள்ளவே முடியாது. ஒரு மனிதன் கடவுளிடமிருந்து, தாவீது எழுதுகிறார், ஒரு மனிதன் கடவுளிடமிருந்து எந்த பக்கம் எந்த திசையை நோக்கி போனாலும், இப்போ உதாரணமா யோனா புத்தகம் நம்ம வாசிச்சிருப்போம், தப்பித்து போக முயல்கிறார். ஆனால் கடைசியிலே கடவுள் எந்த ஒரு அசைன்மெண்ட்டை கொடுக்குறாங்களோ அங்கதான் அவர் இறுதியாக அதை செய்யக்கூடியதான நிலையில கொண்டு போய் வைக்கிறாங்க.
இப்ப அதனால எனக்கு அந்த சங்கீதம் ரொம்ப பிடித்தமான சங்கீதம். நான் எங்க போனாலும், நான் பாதாளத்துக்கு போய் படுக்கையை போட்டாலும் அங்கே இருக்கிறேன், நான் மேல போனாலும் அங்க இருக்கிறேன். அது ஒரு மிகவும் அற்புதமான ஒரு சங்கீதம். அதனால மனிதன் எந்த ஒரு காரியத்திலிருந்தும் அவருடைய பார்வையிலிருந்து, அவருடைய அந்த இதுல இருந்து வந்து தப்பித்துக் கொள்ளவே முடியாது அப்படிங்கிறது வந்து ஒரு வலியுறுத்தக்கூடியதான ஒரு சங்கீதம். அதனால எனக்கு அந்த சங்கீதம் ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு விஷயம். அந்த சங்கீதத்துல நாங்க பைபிள் காலத்துல டீச்சிங் பண்ணும்போது சொல்லுவோம், காட் அப்படின்னா எங்கும் இருப்பவர், எல்லாம் செய்பவர், அப்படிங்கக்கூடிய எல்லாம் அறிந்தவர் அப்படின்னு சொல்லுவோம். அதுல மையமாக வைத்து அந்த தியாலஜில அந்த வசனத்தை தான் நாங்க தேவனை குறித்து சொல்லும் பொழுது அந்த 139 அதிகாரத்தை தான் சொல்லுவோம். நீங்க எங்க போனாலும் நீங்க தப்பிக்க முடியாது அவருடைய கண்ணில். ஒருவேளை அந்த கேமராவை கூட இன்னைக்கு திருடர்களா முகத்தை மூடி எப்படியாவது வந்து இது பண்ணிடுறாங்க. ஆனா மேல இருந்து ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறார், நம்மளை எப்பொழுதும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். இந்த 3வது கண்ணான்னு சொல்லப்படுகிற கேமராவில கூட தப்பிச்சிடலாம். அவர் நம்மளை எப்பொழுதும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நீங்க எங்க போனாலும் அவர் உங்களை கவனிக்கிறார் அப்படிங்கறத நம்ம மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ரொம்ப தாவீது எழுதின ரொம்ப ஒரு அருமையான ஒரு சங்கீதமா இருக்கு. பாடல் புத்தகத்தை நீங்கள் எழுதும் பொழுது சந்தித்த சவால்கள். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு புஸ்தகத்தை வந்து நம்ம அதற்காக நிறைய பிரயாசப்படுறோம். மார்க் அப்படிங்கிற ஒரு விளக்குரையை நான் வந்து முன்னாடி வாங்கினேன். அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த புஸ்தகத்தை எழுதியவங்க வந்து ஜீவராஜ்ங்கிற ஒரு ஆசிரியர். அந்த புத்தகத்தை எழுதுவதற்காக அவர் வந்து செலவிட்ட பணங்கள் பாத்தீங்கன்னா 1,07,000 ரூபாய். அந்த 1,07,000 ரூபாய்க்கு விளக்க உரைகள்லாம் வாங்கி, நிறைய புஸ்தகங்களை வாங்கி ஆய்வு பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அந்த விளக்க உரையை வந்து அவங்க வெளியிட்டாங்க. உண்மையிலே ரொம்ப ஒரு அருமையான ஒரு பயனுள்ள ஒரு புத்தகம். அப்ப அந்த புஸ்தகம், ஒரு புஸ்தகம் வெளி வரணும் அப்படின்னா அதை வந்து விதமா சொல்லுவாங்க, ஒரு பிரசவித்து ஒரு ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு சமம் என்று சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒரு சவால் நிறைந்ததாக காணப்படுது. இன்னொரு தகவலை நான் சொல்லிடுறேன். இந்த எனது இந்தியா அப்படின்னு ஒரு புஸ்தகத்தை பாபு வர்கீஸ் அப்படிங்கிறவங்க எழுதியிருந்தாங்க. அந்த புஸ்தகத்தை வெளியிடுவதற்கு போதுமான பணம் இல்லாதனால பாத்தீங்கன்னா அவங்க சொந்த வீட்டையே வித்துட்டாங்க. சொந்த வீட்டை விற்று அந்த புஸ்தகத்தை, பல மொழிகள் இன்னைக்கு இருக்குது, தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்ல பல மொழிகள் இன்னைக்கு அது வெளியிடப்பட்டிருக்கிறது. ரொம்ப அருமையான புஸ்தகம். பேர்ட் ஆஃப் பிரைஸ்ல இன்னைக்கு அது கிடைக்குது. மிஷினரிகளுடைய வாழ்க்கையை, குஜராத்துக்கு பல மாநிலங்கள்ல மிஷினரிகள், அது போக கிறிஸ்தவர்கள் செய்த சமூக பணியை குறித்தும் இறைப்பணியை குறித்தும் ரொம்ப அருமையா நிறைய விஷயங்கள், மறைக்கப்பட்ட நிறைய மிஷினர்களுடைய வாழ்க்கைய அவங்க தோண்டி தோண்டி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி எழுதியிருப்பாங்க. அந்த புஸ்தகம் வெளியிடுவதற்காக அவங்க வீட்டையே வச்சுதான் இது பண்ணியிருக்கிறாங்க. எப்படியாவது நான் வீடு போனாலும் பரவாயில்ல, அவங்க பட்ட பிரயாசம் இந்த ஜனங்களுக்கு சரியா போகணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டையே வச்சுட்டாங்க. இது அவர்கள் சந்தித்த சவாலாக காணப்படுகிறது. மார்க் புஸ்தகத்துக்காக அவங்க 1,07,000 ரூபாய் அவங்க செலவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நான் இதெல்லாம் சொல்றது வந்து அவங்க அந்த புஸ்தகத்துக்கு அவங்க சந்தித்த அவர்கள் பட்ட பிரயாசங்கள் பிளஸ் சவால்கள் இதெல்லாம் அவங்க சந்திச்சிருக்கிறாங்க. இதே மாதிரி நீங்கள் இந்த பாடல் பகுதி 1 இந்த ஜெப ஆய்வு விளக்குமுறை எழுதுவதற்கு நீங்கள் சந்தித்த சவால்கள் என்ன, அதை நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். எப்படிப்பட்ட சவால்களின் மத்தியில இந்த புஸ்தகம் வந்திருக்கு? நீங்க சொன்ன 2 உதாரணங்கள் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான உதாரணங்கள். புத்தகம் வெளியிடுவதற்காக அவங்க ஏறெடுத்த அந்த முயற்சிகள், தங்களுடைய வீட்டையே விற்று அவங்க செய்ததான விஷயங்கள் வந்து ரொம்ப ஒரு மெய்சிலிருக்க வைக்கக்கூடியதான காரியங்கள். நிச்சயமா இந்த புத்தகம் எழுதும் பொழுதும் நிறைய சவால்கள் இருந்தது. ஏன்னா நான் வந்து 5 நாட்கள் எனக்கு வேலை இருக்கும். ஐடில வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில வந்து எப்பவுமே வந்து வேலை பொழுது கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதே மாதிரி என்னன்னா எனக்கு கிடைத்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த வெள்ளி மாலை, ஏன்னா நான் வந்து மேக்சிமம் பாத்தீங்கன்னா அமெரிக்கா அந்த டைம்ல தான் வேலை எனக்கு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 மணி வரைக்கும் எனக்கு நைட்டு வேலை இருக்கும். இப்போ எனக்கு அந்த வெள்ளிக்கிழமையில வந்து சில நேரம் வந்து ஒரு 7 மணி 8 மணிக்கு மேல நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவேன். அப்ப நீங்க பணியாற்றுறதுமே அமெரிக்க டைம், அதன் அடிப்படையில தான் நீங்க இங்க பணியாற்றினாலுமே இப்ப பணியாற்றிட்டு இருக்கிறீங்க. அது போக அமெரிக்க டைத்தின் அடிப்படையில் நீங்க பணியாற்றுறீங்க அப்படின்னா 12 மணி நேரத்துக்கு மேல வித்தியாசம் வருகிறது. நீங்க எப்படி நீங்க இதை சமாளிக்கிறீங்க? ஆமா, இப்ப எனக்கு வேலை நேரம் பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல காலையிலேயே துவங்கி விடும். 11 மணிக்கெல்லாம் நம்ம வந்து வேலை அமர்ந்து விடுவேன். ஏன்னா இப்ப ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற மாதிரி 3 நாள் எனக்கு அலுவலகத்துக்கு செல்ல வேண்டியதான சூழல். அப்ப காலையில 11 மணிக்கே நம்ம உட்கார்ந்து விடுவோம். அதன் பின்பதாக இரவு 10 மணி வரைக்கும் போகும். கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் கிட்டன்னு வச்சுக்கலாம். 12 மணி நேரம் எனக்கு வேலை பொழுது இருக்கும். அதன் பின்பதாக தான் என்னால இந்த மாதிரியான விஷயங்களை கவனம் செலுத்த முடியும். அதுல வந்து அந்த வெள்ளி சனி ஞாயிறு நான் முழுவதுமாக நான் பயன்படுத்தி கொண்டேன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
ஏன்னா எனக்கு கிடைத்த நேரம் அதுதான். என்னுடைய கவனம் வந்து இங்க புத்தகத்தின் மீது எழுதணும். அதுக்கு முன்பதாக நிறைய கற்றல்கள் தேவைப்பட்டது. முதல் சவால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த வேலை நேரத்தையும் இதையும் நான் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறது. அடுத்ததா முதல் ஜபத்தை நான் எழுதிவிட்டேன். எழுதினதுக்கு அப்புறமா என்னுடைய மனைவியை வந்து நான் முதல் வாசகராக பார்த்தேன். அவளிடம் நான் சென்று இந்த மாதிரி ஒரு ஜபத்தை எழுதியிருக்கேன், வாசித்து பார்த்துட்டு எனக்கு ஒரு ஃபீட்பேக் சொல்லும்படியா நான் கேட்டேன், ஒரு கருத்தை தெரிவிக்கும்படியா கேட்டேன். அப்போ அதை பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, இது வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு டெப்தா இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல் எனக்கு கிடைத்தது. ரொம்ப ஆழமாக போகவில்லை இந்த புத்தகம். அது முதலாவது அந்த ஆபிரகாம் உடைய ஜபத்தை தான் நான் பதிவு செய்து கொண்டேன். உண்மையை சொல்லணும்னா அவங்க வந்து இந்த புத்தகம் இந்த அளவுக்கு கடினமா இந்த இவ்வளவு தூரம் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுவதற்கு ஒரு பேசிக்கா வந்து உங்க ஒய்ஃப் தான் வந்து அவங்க சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் ஓப்பனா அவங்க வந்து வெளிப்படையா சொல்லியிருக்கிறாங்க, இது அவ்வளவு டெப்தா அவ்வளவு ஆழமா இல்லைன்னு. இப்ப அன்னைக்கு அவங்க ஒருவேளை இது நல்லா இருக்குன்னு சொல்லி இருந்தோம்னா நீங்க இன்னும் ஒரு கடினமா இதற்காக இன்னைக்கு இவ்வளவு தூரம் நீங்க கஷ்டப்பட்ட ஒருவேளை வராமல் இருந்திருக்கலாம். அந்த அளவுக்கு கடினமான காரியங்கள் இல்லாம ஒரு மேலோட்டமா இருந்திருக்கும். அன்னைக்கு அவங்க வெளிப்படையா சொன்னதுனால நீங்க இன்னும் கொஞ்சம் ஆழமாக நீங்க அதை குறித்து அதிகமாக நீங்க பிரயாசப்பட்டு இருக்கிறீங்க. மேலும் நீங்க அதை குறித்து நீங்க என்னன்னா அந்த நேரத்துல அவங்க அதை சொன்ன உடனே எனக்கு வந்து நம்ம இதுவே கொஞ்சம் டெப்தா இருக்குன்னு நினைச்சோம், ஆனா இது வந்து எதுவுமே இல்லை அப்படிங்கறத எனக்கு ஒரு ரொம்ப அதிர்ச்சியாவும் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சி, ஒரு கவலையாவும் இருந்துச்சு. அப்போ வந்து நம்ம இன்னும் ஆழமா போகணும் அப்படிங்கிறதுனால ஜபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த மனிதர்களை குறித்தும் நான் அதை பதிவு செய்து அப்படி, ஏன்னா அந்த முதல் ஃபீட்பேக் வந்து எனக்கு ரொம்ப ஒரு நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப பயனுள்ள வகையில இருந்தது. இந்த புத்தகம் இந்த அளவுக்கு ஒரு வடிவத்தை பெற்றிருக்கிறது என்றால், ஒரு இது 77 பேரைய வார்த்தைகளை கொண்டு ஒரு சில விஷயங்களை வந்து ஆழமாக போயிருக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப உதவிகரமா இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன், அதை எழுதுனது எல்லாமே என்ன பண்ணிட்டேன், முதல்ல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 பக்கங்கள் கிட்ட எழுதியிருப்பேன். அந்த 40 பக்கங்கள் எழுதுனது வந்து எனக்கு திருப்திகரமாக இல்லை. அந்த 40 பக்கங்களையுமே நான் கிழித்து நான் போட்டு விட்டேன். அதெல்லாம் நோட் புக்ல தான் எழுதினேன், ஒரு நோட்ல தான் எழுதினேன். ஒரு ஒரு 500 பக்கங்கள் வரக்கூடிய நோட் புக்கோ, ஒரு 400 பக்கங்கள் எனக்கு கரெக்டான ஒரு நோட் புக்ல தான், ஒரு பெரிய பைண்டிங் நோட் புக்ல தான் எழுதினேன். இந்த 6 சப்ஜெக்ட் நோட்டுன்னு சொல்லுவாங்க, கல்லூரிகளுக்கு எடுத்துட்டு போற அந்த அதுலதான் நோட்ல தான் எழுதினேன். அப்போ அந்த இதுல நான் பார்த்தோம் அப்படின்னா இந்த 40 பக்கங்களை நான் கிழித்து விட்டேன். முதலாவது அடித்து வச்சிருந்தேன், அப்புறம் அது குழப்பமாக இருந்துச்சு, கிழிச்சிட்டேன். அதுக்கப்புறமா தான் மறுபடியும் நிறைய கற்றல்கள் தேடல்கள் மூலமாக அதுல நான் அதிகமாக கவனத்தை செலுத்தி இருந்தேன். இன்னொரு சவால் என்னன்னா, நீங்க இதுல வந்து அந்த ஒரு சவால் நிறைந்த ஒரு பகுதியில நான் எதை பார்க்கிறேன் அப்படின்னா, அந்த இருதயத்தை கடினப்படுத்தக்கூடியதான விஷயம். பார்வோன் மன்னனின் இருதயத்தை கடவுள் கடினப்படுத்தினார். இப்போ கடவுள் தான் பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினார் அப்படின்னா, பார்வோனுடைய இருதயத்தை கடவுள் கடினப்படுத்தினார் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பரிசுத்த வேதாகமத்தில். அப்ப இஸ்ராயல் மக்களின் விடுதலைக்கு தடையாக இருந்தது பார்வோனா இல்லது கடவுளா? அப்போ அப்படி நாம புரிந்து கொண்டோம்னா கடவுள் தான் அங்க தடையா இருக்கிறார். அதே போல கடவுள் தான் இஸ்ராயல் மக்களின் விடுதலைக்கு தடையாக இருந்தார் என்றால் ஏன் பார்வோன் தண்டிக்கப்பட வேண்டும்? ஏன்னா இருதயத்தை அவர் தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு அப்படின்னா, கடவுள் தான் பார்வோனுடைய இருதயத்தை கண்ட்ரோல் படுத்தி வச்சிருக்காரு அப்படிங்கிற அர்த்தத்தை நாம் எடுத்துக்கொண்டால் பார்வோன் எந்த விதத்திலையும் பொறுப்பாக மாட்டான். அப்போ அந்த விஷயமெல்லாம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7000 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி பயணித்து அதை நான் புரிந்து கொள்ள வேண்டியதா இருந்தது. முதலாவதாக என்னன்னா, நம்ம வந்து பாரம்பரிய ரீதியாக நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து நம்ம அந்த உபதேசங்களா இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் நம்ம மைண்ட்ல இருக்கு. இப்போ எனக்கு வந்து இந்த சிந்தனைகளை எல்லாம் நான் விலக்கி வைத்து விட்டு உண்மையாகவே அந்த கடினப்படுத்தினார் அப்படிங்கிறது அந்த 7000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த முதல் வாசகர்கள் என்ன அர்த்தத்திலே விளங்கி இருப்பார்கள் அப்படிங்கிறது முதலாக நான் கற்றுக்கொண்டேன். இப்போ கற்றுக்கொண்டது ஒரு முதல் சவால். அடுத்தது அதை வந்து ஆங்கிலத்துல தான் நம்ம கற்றுக்கொள்கிறோம். அதை நான் எளிய முறையிலே தமிழிலே கொண்டு வருவதற்கு அடுத்த சவால். சில பகுதிகளை எழுதினேன், அப்புறம் அதையும் வந்தெல்லாம் மாத்தினேன். ஏன்னா அதையும் எனக்கு கிழிச்சு போட்டுட்டு மறுபடியும் மாத்தினேன். அதிகமாக மாத்தியது அப்படின்னா, நான் முதலாவது 2 வார்த்தைகள் எனக்கு பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன், டபோ டபி அப்படின்னு. அது 2-3 முறை நான் வந்து கிழித்து எழுதினேன். ஏன்னா அந்த பகுதியை வந்து எழுதுவதற்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. எழுதுவதற்கு சொன்னா புரிந்து கொள்றதுக்கு ஈஸியா இருந்துச்சு. அதை விளக்கி அதை எளிய முறையில் எல்லாத்துக்குமான ஒரு புத்தகமாக யார் படிச்சாலும் இது புரிந்து கொள்ளணும் அப்படிங்கறதுக்காக வந்து எழுதுவதற்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரியான சவால்கள். அதுக்கப்புறம் நிறைய தூங்கா இரவுகள். அது வந்து நம்ம தெரியும்னா எனக்கு இதை கிடைக்கப்பட்ட 3 நாட்கள்ல நான் செய்ய வேண்டியதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் புத்தகம் வெளியீடு அப்படி தொடர்ந்து ஒவ்வொரு சவால்கள் தான் வந்துச்சு.
ஆனா நிச்சயமாக ஒவ்வொரு சவால்களின் மத்தியிலும் கடவுள் கூட இருந்து அனைத்தையும் அவர் நல்லபடியாக இந்த புத்தகத்தை, இந்த அருமையான புத்தகத்தை வந்து அவர் வடிவமைத்து அதாவது புத்தக வடிவமைப்புலாம் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து வேறு விதமாக நான் வடிவமைக்க திட்டமிட்டிருந்தேன். அதுலயும் நிறைய சவால்கள் இருந்துச்சு. ஏன்னா அந்த டிசைனிங் பண்றது வந்து ரொம்ப டிலே ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த டைப்பிங் ஒர்க் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் தாமதமாகி, ஏன்னா வந்து நம்ம எழுதிட்டோம், இனி அந்த புத்தக வடிவேல எப்பதான் நம்மளுடைய அந்த கண்கள்ல நம்ம பார்ப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து ஓரளவுக்கு கடவுளுக்காக நம்ம ஒரு எஃபர்ட் போட்டு நமக்கு வந்திருக்கோம். அது எப்போ நம்ம அந்த கைகள் அந்த புத்தக வடிவில் நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆவலா இருந்துச்சு. அது புத்தகம் வடிவு நான் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லபடியாகவே இந்த புத்தகம், அந்த அட்டை படமா இருக்கட்டும், உள்ள இருக்கிற அந்த அச்சா இருக்கட்டும், எல்லாமே நல்ல முறையிலேயே வெளிவந்தது. ஸோ சவால்கள் அப்படிங்கிறது இதுதான் சவால்கள். ஆனா அந்த சவால்கள் எல்லாமே வந்து ஒரு நன்மைக்கு எதுவானவர்களே தான் கடவுள் என்னை நடத்தி சென்றார் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த அனுபவங்கள் வந்து உங்களுக்கு அடுத்த பகுதி 2 அந்த பகுதிக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எளிமையாக்கும். நீங்கள் முதல் புத்தகம், இந்த 2வது புத்தகத்தில் நீங்கள் கற்றுக்கொண்ட அந்த அனுபவம், ஏன்னா முதல் புத்தகம் நீங்க காமனா குறைந்த புத்தகங்கள் தான் நீங்க அச்சிட்டீங்க, அதனால அதுல உள்ள அனுபவங்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இந்த 2வது புத்தகம் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் கொஞ்சம் புத்தகங்கள் நீங்க போட்டதுனால நிச்சயமா இதுல நீங்க டைப்பிங்ல இருந்து ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்க நிறைய அனுபவங்களை நீங்க கற்றுக்கொண்டிருக்கிறீங்க. அடுத்த புத்தகத்துக்கு இந்த சவால்கள் உங்களை எளிமையாக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ள நான் நம்புறேன். நான் அடுத்து உங்ககிட்ட ஒரு 2 கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். முதலாவது கேள்வி, வேதாகமத்தில் உங்களுக்கு பிடித்த நபரை குறித்தும், அதை தொடர்ந்து மிஷனரிகள், இன்றைய மிஷனரிகளோ அல்லது ஆரம்பத்திலிருந்து உங்களுக்கு பிடித்த மிஷனரிகளை, உங்களுக்கு ரொம்ப மிகவும் பிடித்த இந்த மிஷனரி, இந்த 2 காரியங்களை குறித்து, முதலாவது வேதாகமத்தில் உங்களுக்கு பிடித்த முக்கிய நபர், அதை குறித்தும் உங்களுக்கு பிடித்த அதிகமான விரும்புகிற மிஷனரிகள் ஒரு நபரை குறித்தும் நீங்க தொடர்ந்து நீங்க சொன்னீங்கன்னா இதை கேட்கிறவங்களுக்கு கொஞ்சம் பயனா இருக்கும். முதலாவதாக வேதாகமத்திலே பிடித்த நபர் அப்படின்னா 2 பேர் இருக்கின்றனர். முந்தைய ஏற்பாட்டுல வந்து மோசே ரொம்ப பிடிக்கும், அதே வேளையில புதிய ஏற்பாட்டிலே பேதுரு ரொம்ப பிடிக்கும். காரணமே என்ன சொல்லிடுறேன், என்ன அப்படின்னா மோசேயை பாத்தீங்கன்னா ஒரு யதார்த்தமான ஒரு மனிதராக நான் பார்க்கிறேன். அவர் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அசைன்மெண்ட், அந்த நீதான் தலைமை தாங்கி இந்த மக்களை நடத்தி கொண்டு போக வேண்டும் அப்படின்னு கடவுள் அவங்கள கூப்பிடும் பொழுது ஒரு யதார்த்தமான ஒரு மனிதராக இல்ல, நான் அந்த காரியத்திற்கு என்னால் எப்படி அதை இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு, இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் முன்வைக்கிறார். அதே போல அவர் வந்து தொடர்ந்து அதற்கு பின்பதாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவர் போய் பார்வன் மன்னன் கிட்ட பேசினவுடனே இன்னும் சூழல் மோசமாகிவிடும். அப்ப இவர் வந்து கடவுள் கிட்ட முறையிடுவார். நான் இந்த பாடல் புத்தகத்திலே அதை பதிவு செஞ்சிருக்கேன். சூழல் மோசமானவனே நீங்க தான் என்ன இது பண்ணீங்க. ஒரு யதார்த்தமாக ஒரு கடவுளோட உரையாடுவார். கடவுளே சொல்றாரு, முகமுகமாய் நான் உடன் பேசுவேன், நெருக்கமான ஒரு மனிதர். அது மட்டும் இல்லாம மோசே அந்த ஜனங்கள் கொடுக்கக்கூடிய அந்த நெருக்கடியில மோசே கோபப்படக்கூடியதான விஷயங்களா இருக்கு. ஒரு யதார்த்தமான மனுஷனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அந்த நேரத்துல கோபம் வரத்தான் செய்யும். அதை அவர் வெளிப்படுத்துகிறார். அதை வந்து அந்த மக்கள் கிட்டையும் வெளிப்படுத்துறாரு, கடவுள்கிட்டையும் வெளிப்படுத்துறாரு. அதே போல சில இடங்கள்ல வந்து அவருடைய கண்ட்ரோல் விட்டுறாரு. அவர் வந்து அதனுடைய கட்டுப்பாடு இல்லாமலும் அவர் கோபப்படுகிறார். அவர் அந்த அந்த காரியத்தையும் பதிவு செஞ்சிருக்கேன். எதனால அவர் வந்து அந்த வாக்களிக்கப்பட்ட அந்த நிலத்துக்குள்ளாக அவரால் போக முடியவில்லை. ரொம்ப ஒரு நல்ல ஒரு தகவல். ஆமா, அந்த காரியங்கள்லாம் நான் பதிவு செஞ்சிருக்கேன். அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு நெருக்கமாகப்பட்டது. ஒரு யதார்த்தமான ஒரு மனிதர் தலைமைத்துவத்துல வந்து இதுல போட்டிருக்கோம். மோசையினுடைய தலைமைத்துவம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தலைமைத்துவம். உலகத்திற்கு ஒரு புதிய தலைமைத்துவத்தை மோசை அறிமுகப்படுத்தியிருக்காரு. சோ அதையும் இந்த பாடல்புறத்துல போட்டிருக்கேன். அடுத்ததாக பேதுரு வந்து அவரும் இதே போல நான் பார்க்கிறேன். என்னன்னா ஒரு யதார்த்தமான ஒரு மனிதர். அவர் சொல்றாரு, சமீபத்துல கூட ஒரு சின்ன ஆர்டிகிள் நான் வாட்ஸ்அப்ல வச்சிருந்தேன். பேதுரு வந்து அந்த மீன் பிடிக்கிற போவதற்கு எப்படி அவர் வந்து இரவெல்லாம் அவர் களைத்து போய் வந்து, அதாவது இரவெல்லாம் மீன் பிடித்து விட்டு, அது ஒரு கடினமான ஒரு வேலை, கண் விழித்து இருக்க வேண்டும். இரவெல்லாம் மீன் பிடிச்சிட்டு எதுவுமே கிடைக்கல, மீன் பிடிக்க போன இடத்துல எதுவுமே கிடைக்கல, வந்து கரைக்கு வராரு, எதெல்லாம் அலசுறாரு. அது ஒரு கடினமான வேலை. நிறைய உடல் வேலையும் இருக்கு, தூக்கம், அடுத்தது பசி, இதெல்லாம் இருக்கும் பொழுது திடீர்னு வந்து ஒருத்தர் அவருடைய படகுல ஏறி உட்காராரு. வீட்டுக்கு போலான்னு பார்த்தா யாருப்பா இது, ஒருத்தர் வந்து படகுல ஏறி உட்கார, இயேசு கிறிஸ்து வந்து படகுல ஏறி உட்கார்றாங்க. இப்ப வீட்டுக்கு இவர் போக வேண்டிய சூழல். ஆனா இவர் ஒரு ரவை, அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் இவர் வெயிட் பண்ணணும். இவர் காத்திருக்கிறார், பேசி முடிக்கிற வரைக்கும் காத்திருக்கிறார். அதற்கப்புறமா என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்து, நீங்க வாங்க, ஆழமாக போய்
வலைகளை போடுங்க அப்படின்னு. இவர் பேதுரு சொல்றாரு இரவெல்லாம் கண் முழிச்சு இது போனோம் அப்படின்னு. அப்ப அதுல ஒரு நல்ல ஒரு நுணுக்கமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இரவில தான் மீன்கள் அகப்படும். இன்றைக்கு கூட மீனவர்கள் இரவு அதிகாலையில தான் போவாங்க, விடியறதுக்கு முன்பதாக போயிடுவார்கள். இதோட இன்னொரு தகவலை நான் சொல்ல விரும்புறேன். நீங்க சொல்றதுக்கு இன்னைக்குமே பாத்தீங்கன்னா இரவுலதான் அவங்க மீன் பிடிக்க போவாங்க. நம்ம தூத்துக்குடி எல்லா பகுதியில இருந்துமே மீன் விக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2 மணிக்கெல்லாம் அங்க போயிருவாங்க. 2 மணி 3 மணிக்கெல்லாம் அங்க போய் வளம் இருக்கிற இடத்துல அவங்க பிடிச்ச இடத்துக்கு காலையிலே போயிருவாங்க. அவங்க மீன் அங்க உடனே அவங்க அந்த டயத்துல இரவுல பிடிச்சிட்டு 2 மணிக்கெல்லாம் அவங்க இங்க வருவாங்க. 2 மணி 3 மணிக்கு இவங்க அந்த டைம் அங்க போய் அந்த மீன்கள் எல்லாம் வாங்கிட்டு இவங்க 4 மணி 5 மணிக்கெல்லாம் இங்க அவங்க பகுதிக்கு வந்து அவங்க விற்க. இன்னைக்குமே அந்த நடைமுறை அப்படித்தான் இருக்குது. ஏன்னா இரவுலே அவங்க மீன் எல்லாம் அந்த டயத்துல வந்து பிடிப்பதற்கு ரொம்ப லகுவாக இருக்கும், ரொம்ப எளிமையா இருக்கிறதுனால அவங்க பிடிக்க போயிடுறாங்க. இவங்களும் அதிகாலையிலே அவங்க சொந்த ஊர்ல இருந்து குங்கராயக்குறிச்சியா இருக்கட்டும், நாசரேத்தா இருக்கட்டும், பற்பல பகுதிகளில் இருந்து அவங்க அங்க போய் அவங்க எடுத்துட்டு வந்து காலையில அவங்களுக்கு விற்பதற்கு சரியாக இருக்கிறது. அதனால அந்த பகுதி பார்த்தோம் அப்படின்னா இரவு நேரத்துல ஏன் போறாங்க அப்படின்னா வலைகள் வந்து மீன்களுக்கு தெரியாது. இது குறித்து பாகம் 2ல பதிவு செய்வேன். அந்த எந்த மாதிரியான ஒரு இரு வலைகள் பயன்படுத்தப்பட்டது அக்காலத்துல அப்படின்ட்டு. அப்போ அந்த வலைகள் வந்து இரவு நேரத்துல மீன்களுடைய கண்களுக்கு தெரியாது, அதனால அகப்பட்டுக் கொள்ளும். இப்போ வந்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பகல்ல வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க, ஆழத்துக்கு சென்று போடுங்க அப்படிங்கிறாங்க. அதுதான் அவர் பதில் கூறுறாரு, இரவு முழுக்க கண் விழித்து நாங்க இரவெல்லாம் போய் இது பண்ணோம், அப்பவே கிடைக்கல, நீங்க என்னடானா. ஏன்னா இங்க அந்த அற்புதம் எப்படி பார்க்கணும், கிடைக்கப்பட்ட மீன்கள் அல்ல, அந்த வேலை என்னவா இருந்ததுன்னா பகல் வேலை. பகல் வேலையில அந்த நெட்டு வந்து தெரியும், அந்த வலை வந்து மீன்களுக்கு தெரியும், அதனால அது தப்பித்துக் கொள்ளும். ஆனால் இவர் சொல்றாரு நீங்க வாங்க, இப்ப வந்து நீங்க ஆழமான இடத்துக்கு போய் வலைகளை போடுங்க, மீன்கள் கிடைக்கும் என்கிறார். அவர் சொன்னது போலவே கிடைக்குது. அது மட்டும் இல்லாம பேதுருவை குறித்து பார்க்க வேண்டும் என்றால் இன்னும் சில இடங்களை வந்து அவர் சொல்றாரு, நான் வந்து உங்களை வந்து மறுதளிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப யாரா இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அந்த பாயிண்ட சொல்லுவாங்க, அது எப்படி நான் வந்து ஒரு கிட்ட நெருக்கமா இருக்கேன், நான் மறுதளிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஒரு யதார்த்தமான ஒரு மனிதர். அதுக்கப்புறம் பார்த்தா எப்படி இயேசு கிறிஸ்து சொல்றாங்களோ அதே போல ஒரு மறுதளிக்கிறார். அதுக்கப்புறமா மறுபடியும் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பதாக அவரிடம் வந்து அந்த உரையாடல வந்து நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் ஒரு சங்கடப்பட்டு கொண்டு 3 தடவை அவர் சொல்கிறார். அதனால அந்த பேதுரு வந்து ஒரு எளிமையான ஒரு யதார்த்தமான ஒரு மனிதராக நான் பார்க்கிறேன். அதிகமான விஷயங்கள் அந்த மோசேயும் பேதுருவும் என்னுடைய வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல அவங்க கனெக்ட் ஆகுறாங்க. அதனால இந்த 2 மனிதர்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும். நிச்சயமா நீங்க இதுல சொன்னதுல இன்னொரு தகவலை நான் சேர்த்துக்கொள்ள விரும்புகிறேன். மோசே அவர் ஊழியம் செய்ய ஆரம்பித்தது 80 வயதுல தான். கிட்டத்தட்ட வயது முதிர்ந்த அந்த காலகட்டத்துல தான் வந்து அவரு ஊழியத்தை துவங்குகிறார், அந்த தலைமைத்துவத்தை துவங்குகிறார். இங்க நம்ம பேதுருவை பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவனுடைய சீசர்களில் 12 சீசர்களில் வயது முதிர்ந்தவர், அதிக வயது உடையவர் யாருன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேதுரு தான். அங்க இப்ப நீங்க பிடிச்சவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா வயது முதிர்ந்தவர்கள், ஆனால் ரொம்ப ஒரு யதார்த்தமா எல்லா இடங்களிலுமே அவங்க நான் இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு யதார்த்தம் வந்து உள்ள, அதை வந்து நம்ம தமிழ்ல விதமா சொல்லுவோம் யதார்த்தவாதிகள் சொல்லுவோம். அதே மாதிரி எல்லா இடங்களிலும் சூழலுக்கு தகுந்த மாதிரி மாறுகிறவர்கள் அல்ல, ஒரே நிலையாக இருக்கக்கூடியவர்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள். வயது முதிர்ந்த இடங்களில் இயேசுவோடு இருந்த இவரும் வயது முதிர்ந்தவராக இருந்தார். இவர் தலைமைத்துவத்தை துவங்கி கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகள் 120 வயது வரைக்கும் அவர் செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். அடுத்து நீங்க உங்களுக்கு பிடித்த மிஷினரிகளை குறித்து ஒரு மிஷினரி பத்தி சொல்லணும் அப்படின்னா மர்காஷிஷ் அவர்கள். இந்த புத்தகத்திலேயே நான் அவரை குறித்து நான் சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு சமூகத்தை எந்த அளவுக்கு அவங்க வந்து கட்டமைக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது முழுக்க நான் என்ன சொல்வேன் அப்படின்னா ஒரு யூத சிந்தனை. இந்த புத்தகத்திலே நான் பதிவு செய்திருப்பேன், அவர்கள் தான் வந்து நோபல் பரிசுல அவங்க தான் வந்து சிறந்து விளங்குகின்றனர். நோபல் பரிசு எதற்கு முக்கியமாக கொடுக்கின்றார்கள் என்றால் அது வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த கண்டுபிடிப்புகள் வந்து பயனுள்ள வகையில இருந்தது, அதற்காகத்தான் நோபல் பரிசு கொடுக்கப்படுகிறது. அந்த வகையில வந்து அவங்க அதிகமாக அதற்கு அந்த பரிசுகளை அவர்கள் அள்ளிக்கொண்டு செல்கிறார்கள். எதுக்கு அவங்க வந்து அந்த பரிசுகளை அள்ளிக்கொண்டு செல்கிறார்கள் என்றால் அவர்கள் இந்த சமூகத்திற்கு அவர்கள் அளிக்கின்ற அந்த பயன், அதாவது அந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் இந்த சமூகத்திற்கு அந்த அளவுக்கு பயனுள்ள வகையில் அமைகிறது. அது மட்டும் இல்லாம அதிகமான காரியங்களை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். அதாவது சமூகத்தை எவ்வாறு கட்டமைத்து கொண்டு வர வேண்டும், எல்லா இன மொழி மத வேறுபாடின்றி
அனைத்து மக்களுக்கும் அந்த கண்டுபிடிப்புகள் சென்றடைய வேண்டும் என்பது அவர்களின் நோக்கம். அதே போலதான் இந்த மர்கஷ் அவர்களும் நான் அப்படிதான் பார்க்கிறேன். என்ன அப்படின்னா இந்த நாசரேத்துக்கு வராங்க, வந்துட்டு இங்க இருக்கிற அந்த கட்டமைப்புகள், அந்த தெருக்களை அவர் சீர்படுத்துகிறார். மக்களுடைய அந்த தெருக்கள் கோணலாக இருக்கிறது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த 4ஆம் தெரு, 5ஆம் தெரு, அந்த இதெல்லாம் 3ஆம் தெரு, இங்கிருந்து பார்த்தா அந்த கடைசி வரைக்கும் தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா இதெல்லாம் அவருடைய அந்த சீரமைப்பு செய்யப்பட்டதால்தான் இதெல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம மருத்துவமனை, அவர் ஒரு மருத்துவர், மருத்துவமனை நீங்க பார்க்கலாம். அப்புறம் கல்லூரிகள் இருக்கு, பள்ளிக்கூடங்கள் இருக்கு. இப்போ இதுல முக்கியமா பார்த்தோம்னா இது எல்லாவற்றையும் தாண்டி அவர் செய்த இன்னொரு காரியம் என்னன்னா, படித்து முடித்ததுக்கு அப்புறமா அவன் என்ன செய்வான் அப்படிங்கிறதுக்காக ஐடிஐயும் அவர் ஆரம்பித்திருக்கிறார் அந்த காலத்திலேயே. ஒரு தொலைநோக்கு பார்வை. அதை இந்த பாடல் புத்தகத்துல நான் போட்டிருக்கேன். அந்த விஷன் இருக்குல்ல, அது லாங் டேர்ம் விஷன். இன்னைக்கு நம்ம வந்து தரிசனம் அந்த தரிசனம் எந்த மாதிரியான ஒரு தரிசனம்? இன்னைக்கு தரிசனம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு மேஜிக் நடைபெறுகிற விஷயமாக, ஏதோ ஒரு தரிசனம் அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய ஒரு மாய்மானமான ஒரு விஷயமா பாக்குறோம். ஆனால் இந்த மிஷினரிகள், இப்ப நான் சொன்னேன் இல்லையா, சில யூத சிந்தனை கொண்ட மனிதர்கள் எப்படி அவங்க செயல்பட்டாங்க அப்படின்னா, அந்த லாங் டேர்ம் விஷன் வேறு விதமா இருந்தது. எப்படி இந்த நாசரேத்துக்கு வந்து ரயில் நிலையம் வந்தது அப்படிங்கிறது இந்த புத்தகத்துல பதிவு பண்ணிருக்காங்க. அந்த திருச்செந்தூர்ல இருந்து, திருநெல்வேலியில இருந்து திருச்செந்தூர் போகணுங்கிறது நேரான ஒரு பாதை. ஆனால் இவர் வந்து என்ன பண்றாரு, அப்படி போகக்கூடாது, என்னுடைய ஊரான நாசரேத், நான் இங்க வந்திருக்கிற அந்த நாசரேத்துக்கு அதை கொண்டு வந்துதான் அந்த பாதி அது திருச்செந்தூரோட கனெக்ட் பண்ணணும்னு அவர் வந்து விடாப்படியாக அவர் போராடினார். ஏன்னா இந்த ஊர் மக்களின் மீது அவர் கொண்டிருந்த அந்த அன்பு, அந்த தொலைநோக்கு பார்வை, இந்த ஊரை வந்து எப்படியாவது கட்டமைச்சிடணும் அப்படின்னு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல நிறைய பேர் வந்து படித்தவர்கள் இருக்கிறாங்க, கல்வி பெறாதவர்கள் இந்த ஊர்ல வந்து ரொம்ப குறைவு. அவர் கொண்டு வந்த இந்த சிஸ்டம் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு அற்புதமான சிஸ்டம். அதனால எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். கேள்வி, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இஸ்ராயலர்கள் வந்து விவசாயமா இருக்கட்டும், எல்லா துறையிலுமே பாத்தீங்கன்னா அவங்கதான் வந்து இன்னைக்கு சிறந்து விளங்குறாங்க. நான் வந்து ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு ஊழியர் கூடுகையில இவ்விதமாக ஒரு புஸ்தகம் வந்து இது பண்ணாங்க. அதுல பாத்தீங்கன்னா இஸ்ராயலர்கள் கண்டுபிடித்த ஒரு 100 காரியங்கள் அப்படின்னு சொல்லி, உதாரணத்துக்கு பென்டிரைவா இருக்கலாம், இப்படி நிறைய விஷயங்கள் அதுல பதிவு பண்ணப்பட்டிருந்தது. அன்னைக்கு என்னால வாங்க முடியல, அன்னைக்கு என்னிடத்துல பணம் இல்லாதனால என்னால அதை வாங்க முடியல. ஆனா நான் ரொம்ப பிரயாசப்பட்டேன் அந்த புத்தகம் எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்ட்டு. ஆனா அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். இன்னைய வரைக்கும் அந்த புஸ்தகம் கிடைக்கல. ஏதாவது கிடைச்சா கண்டிப்பா நான் வாங்கணும்னு நான் விரும்புறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது ஒரு 100 ஒரு பேசிக்காவே அதுல அவங்க பதிவு பண்ணியிருந்தது. அதுல நான் அந்த புத்தகம் வாங்காதனால எனக்கு நிறைய தகவல்கள் தெரியாம போயிருச்சு. இப்போ இஸ்ரவேலர்கள் இன்னைக்கு இந்த அளவுக்கு இவங்க நோபல் பரிசா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் அவங்கதான் முன்ன வராங்க. அவர்கள் எல்லா துறையிலும் சிறந்து விளங்குவதற்கான காரணமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது நான் என்ன பார்க்கிறேன் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு யூத சிந்தனை அப்படின்னு சொல்லிட்டு பேசணும், அந்த மிஷினரிகளை குறித்து பார்க்கும்போது. அப்ப அதே மாதிரி இந்த யூத சிந்தனை நான் எவ்வாறு பார்க்கிறேன் அப்படின்னா, முழுக்க முழுக்க இந்த உலகத்திற்கு என்னுடைய பங்களிப்பு என்ன? கடவுள் என்னை இந்த உலகத்தில் ஒரு பயணத்தை மேற்கொள்ள வைத்திருக்கிறார். அந்த பயணத்தை நான் எந்த அளவுக்கு அர்த்தமுள்ளதாக நான் அந்த பயணத்தை மேற்கொள்கிறேன். அந்த காரியத்தை அவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்கள். அதன் விளைவாகத்தான் எந்த விதமான ஒரு சுயநலம் இல்லாமல் இந்த உலகத்திற்கு என்னால் ஏதாவது ஒரு பங்களிப்பை நான் கொடுத்து விட வேண்டும். இப்போ அதாவது இஸ்ராயல் கூட்டம் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற பிற இன மக்களும் இருக்கிறாங்க. அதாவது பிற இன மக்களும் உலகத்திற்கு தங்களாலான பங்களிப்பை கொடுத்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் இந்த மக்கள் வந்து அவங்களுடைய மக்கள் தொகை ரொம்ப குறைவு. வரலாற்று ரீதியா நிறைய அழிவுகளை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். இந்த ஹிட்லருடைய அந்த காரியம் ஹோலோகாஸ்ட் நடந்துச்சு. அப்படி இருக்கும் பட்சத்துல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஜப்பான் நல்ல முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. ஜப்பான் மக்களும் நிறைய இருக்காங்க. சிங்கப்பூரும் சின்ன நாடு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அதே போல இவர்களும் அதே போல நிறைய துக்கங்களை சந்தித்திருக்கிறார்கள். ஆனா இவர்களுடைய மக்கள் தொகை குறைவு. அதிலிருந்து இவங்க வந்து எந்த அளவுக்கு அதிக பங்களிப்புகள், இப்ப நோபல் பரிசை பத்தி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். அந்த நோபல் பரிசுல மருத்துவத்துறையில அவங்க அதிகமான பங்களிப்பை அவர்கள் ஆற்றி இருக்கிறார்கள். அப்ப நிச்சயமாக அவர்கள் புரிந்து கொண்டது என்ன அப்படின்னா, இந்த வாழ்க்கை பயணம், இந்த பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் இருக்கிறதான ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கை பயணம் எந்த அளவுக்கு அர்த்தமுள்ளதாக,
பயனுள்ளதாக இந்த உலகத்தை எந்த அளவுக்கு சீர்படுத்தி கட்டமைக்கக்கூடியதான வகையில இருக்கணும் அப்படிங்கறத அவங்க புரிந்து கொண்டார்கள். அதன் விளைவாகத்தான் அவர்களால் இந்த அளவுக்கு எல்லா துறைகளிலும் சாதிக்க முடிகிறது. எந்த அளவுக்கு இந்த உலகத்துல இருக்கிற மக்களுக்கு நான் பயனுள்ளவனாக இருக்கணும். அதாவது ஒரு இடத்துல இருக்கும் அந்த வசனம் என்ன அப்படின்னா, அவனவன் தன்னுடைய அந்த கான்ட்ரிபியூஷனை கொடுக்கணும்னு இருக்கும். அவனுடைய உயிருக்கு ஏற்ப அவனுடைய பங்களிப்பை அவன் கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு இருக்கும். அதை வந்து அவங்க வந்து எப்படி பாக்குறாங்கன்னா, நான் என்னுடைய இது மறிக்கும் வரைக்கும், நான் இந்த உலகத்துல வாழும் வரைக்கும் நான் வந்து என்னென்னலாம் என்னுடைய பங்களிப்பு இருக்கணும் அதெல்லாம் இருக்கணும். உதாரணமா நான் ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கேன். என்ன அப்படின்னா, லூட்விக் குட்மேன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஒரு யூதர். பாராலிம்பிக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஊனமுற்றோருக்காக நடத்தப்படுகின்ற ஒரு பாராலிம்பிக்ஸ். அதை கண்டுபிடித்தவர் ஒரு யூதர். எப்படி அதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அந்த காலத்துல வந்து இந்த அதாவது யுத்தங்கள்ல வந்து கை கால்களை இழந்தவர்கள் எல்லாமே வந்து செயலற்று கிடப்பார்கள். 3 மாதங்கள் 6 மாதங்களுக்கு பிறகு அவர்கள் மரித்து விடுவார்கள். அப்படிங்கிற நிலையில அவர்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்டவர்கள். அவங்களால இந்த உலகத்துக்கு இனி அவங்க வாழ்ந்து என்ன பிரயோஜனம், இனிமேல் அவங்களுக்கான ஒரு வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற வகையில அவங்க ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள். ஆனா இந்த லூட்விக் குட்மனும் அதே போலதான் அவரும் ஒரு ஊனமுற்றவராக இருக்கிறார். அவர் என்ன பண்றாரு, இந்த மக்கள், அவர் ஒரு நியூராலஜிஸ்ட், அவரும் இந்த பாதிப்புக்குள்ளாகப்பட்டு அவர் என்ன பண்றாரு, அவரும் இந்த மக்களுடைய வாழ்க்கை முடிந்து போகவில்லை, இவங்க ஏதாவது ஒரு இடத்துல சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விளைவுதான் பாராலிம்பிக்ஸ். கிரேக்க சிந்தனையானது, மேற்கத்திய சிந்தனையானது எப்பவுமே எப்படி போகும் அப்படின்னா, கிரேக்கத்திலிருந்து வந்ததுதான் ஒலிம்பிக்ஸ், கிரீஸ்ல தான் ஆரம்பித்தது. அது எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நார்மலாக திடகாத்திரமாக இருக்கக்கூடியவர்களுக்காக அது சிந்தனை போகும். யூத சிந்தனையானது ஒடுக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, கைவிடப்பட்ட நிலையில இருக்கிற மக்களுக்கு கரம் கொடுத்து ஆதரவு கொடுக்கும் வகையில ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை அவர்கள் அமைத்துக் கொள்கிறார். உண்மையிலே நீங்க சொல்றதை பார்க்கும்போது 2 ஒலிம்பிக்ஸ், 2 இன மக்கள், கிரேக்க தத்துவம், அவங்க ஆரம்பிச்ச அவங்க ஒலிம்பிக்ஸும், இவங்க அடுத்து இவர் கண்டுபிடித்த அந்த ஒலிம்பிக்கா இருக்கட்டும், 2ஐயும் இது பண்ணி பார்க்கும் பொழுது இவர்கள் கொடுக்கிற முக்கியத்துவம் எதற்கு, இவர்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நீங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஒடுக்கப்பட்டவர்கள். அப்போ இயேசு கிறிஸ்து யாருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாரு அப்படின்னா, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு தான் அவரு இருந்தார். அதே போல இவர்களுடைய சிந்தனையும் அந்த ஒடுக்கப்பட்டவர்களை மையமாக வைத்து அவர்கள் மேலெழும்ப வேண்டும் என்பதை மையமாக வைத்தே அவர்களுடைய சிந்தனை இருக்கிறது. ரொம்ப நல்ல ஒரு அருமையான ஒரு பாயிண்ட நீங்க சொல்லியிருக்கிறீங்க. உங்களிடத்துல நான் அடுத்து ஒரு கேள்வி நான் கேட்க விரும்புறேன். இப்ப இஸ்ரவேல் துறையை குறிச்சு நம்ம பார்த்துட்டோம். இஸ்ரவேலுக்கு நீங்கள் குடும்பமா நீங்க 2017 நீங்க போயிட்டு வந்தீங்க. அப்போ நீங்க குடும்பமா போயிட்டு வந்த அந்த அனுபவங்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்த, மறக்க முடியாத அந்த இஸ்ரவேல் அனுபவத்துல இந்த விஷயத்த மட்டும் என்னால மறக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான காரியங்களை நீங்கள் சொன்னீங்கன்னா இதை கேட்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு பிரயோஜனமா இருக்கும். அதாவது எனக்கு வந்து அந்த சுமார் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த பயணத்தை மேற்கொண்டோம். எனக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு மறக்க முடியாத அனுபவம் தான். ஒரு 11 நாட்கள் நாங்க அங்க இருந்தோம். அந்த நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்துல போனோம். 2019 செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள்ல போனோம். எல்லா இடங்களிலுமே வந்து எனக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்தது. ஒரு குறிப்பிட்டு சொல்லும்படியான இடம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. அதாவது இதுதான் ஸ்பெஷல் அப்படின்ட்டு இல்லை, எல்லாமே ஒரு ஸ்பெஷலான ஒரு இதாக தான் பார்த்தேன். அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த இடம், அந்த இடத்துக்கு செல்லும் பொழுது ஒரு மாதிரி உடம்புலாம் அப்படி ஒரு மாதிரி மெய் செலுத்து போனதான ஒரு அனுபவம். அந்த இடத்துல நிற்கும் பொழுதே இந்த இடத்துலதான் அவர் சிலுவையில் அறையப்பட்டார், அதை ஒரு பாறை வைத்திருக்கிறார்கள், அந்த இடத்துலதான் அவர் சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த இடத்துல நம்ம போகும் பொழுது ஓகே, இந்த இடத்துலதான் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது, இந்த இடத்துலதான் அவர் சிலுவை சுமந்து கொண்டு வந்தார் அப்படிங்கிற அந்த காரியத்தெல்லாம் அந்த இடத்துல நின்று கேட்கும் பொழுது ஒரு மெய்சில் இருக்க வைத்ததான ஒரு விஷயம். ஒரு கல் ஒண்ணு வைத்திருக்காங்க. அந்த இடத்துலதான் அவருடைய அந்த ரத்தம் சொட்ட அந்த உடலை அங்க வந்து கடத்தி இருந்தார்கள் அப்படின்லாம் அங்க வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு புதுமையான ஒரு அனுபவமா இருந்தது. நம்மளை வந்து வேதாகமத்தோடு
ஒரு சில இடங்கள்ல கனெக்ட் பண்ண ரீதியா இருந்தது. இன்னொன்னு இந்த மோசே அந்த வாக்குறுதி அளிக்கப்பட்ட ஆமா அந்த அந்த இடம் அதுவும் நல்லா இருந்தது. அந்த இடத்துல இருந்து பாரு, நீ இந்த தேசத்துக்கு தான், இந்த இடத்துக்கு தான் நம்முடைய மக்கள் போக போகிறார்கள் அப்படிங்கிற அந்த விதத்தை ஒரு கடவுள் காட்டியிருப்பாரு. அந்த இதுதான் ஒரு மறக்க முடியாத அனுபவங்களா இருந்தது. அதே போல மற்ற அவங்க அந்த மக்கள், அங்க இருக்கிற மக்களை நம்ம பார்க்கும் பொழுது அவங்களுடைய அந்த கலாச்சாரம், அது அந்த இது வெஸ்டர்ன் வால்னு சொல்லுவாங்க, அது ஒரு மிக முக்கியமான ஒரு இடம் அந்த அவங்களுடைய ஸ்தலம். அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜப குறிப்புகளை என்ன பண்றாங்க, ஒரு பேப்பர்ல எழுதி சுருட்டி அதுக்குள்ள அந்த அந்த செவத்தோடைய இடுக்குல வைக்கிறாங்க, அந்த கேப்ஸ்ல வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு அதுல அந்த கேப்ஸ்ல எவ்வளவு வைக்க முடியும், நிறைய பேர் இப்ப வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒருவேளை அது ரொம்ப வந்துட்டுனா அதை என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்துடுறாங்க அவங்க. அது மக்களுடைய நம்பிக்கை. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபம் கேட்கப்படும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அடிப்படையாக கொண்டு அவங்க வந்து அது ரோல் பண்ணி அதுல வைக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து அதுல அந்த இடுக்குகளை வந்து எடுத்துட்டு அதை கிளியர் பண்ணிடுறாங்க. யூதர்கள் தான் அதை செய்யறாங்களா? ஆமாமா, அங்க இருக்கிற யூதர்கள் தான் அதை செய்யறாங்க. ஆனா அது நீங்க போறதுக்கே நிறைய அதாவது மிலிட்டரி செக்ஸ் எல்லாம் நடந்துச்சு. ஆர்ம்டு வெப்பன்ஸ் வச்சு தான் நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா அது ரொம்ப ஒரு பாதுகாப்பு அவங்க கொடுக்கக்கூடியதான் இடம். அதுக்கு பின்னாடி தான் அந்த மசூதி இருக்கு, அந்த இஸ்லாமியர்களுடைய அந்த இடத்துலதான் தேவாலயம் முதலாக கட்டப்பட்ட இடம். ஆமா, அதுக்கு ஒரு சுவர் தான் நிக்குது. அது வந்து ஒரு நல்ல அனுபவம். அந்த இடத்துக்கு சென்றதும் நமக்கு ஒரு தொப்பி கொடுத்துட்றாங்க, அந்த யூதர்களுடைய தொப்பி. ஆண்கள் தனியா பெண்கள் தனியா போகணும். அதுக்கப்புறம் அங்க போய் நாம ஜெபம் செய்யலாம். அந்த செவத்துல அப்படி மோதி மோதி அந்த யூதர்கள் ஜெபிக்கிறத நாம பார்க்கலாம். நாமளும் அந்த இடத்துல நின்று நாம் ஜெபம் செய்யலாம். அதே போல இன்னொரு இடம் என்ன அப்படின்னு பார்த்தா தாவீதினுடைய கல்லறை. அந்த தாவீதினுடைய கல்லறையும் அதே மாதிரிதான் ரெண்டு பகுதியா பிரிச்சு ஆண்கள் தனியா பெண்கள் தனியா போய் இது பண்றாங்க. ஸோ அதுவும் இந்த அனுபவங்கள் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி மேல் வீட்டறை, ஆமா அதுவும் மேல் வீட்டறையும் ரொம்ப ஒரு பெரிய ஹாலா இருந்துச்சு. ஸோ அதுவும் நல்ல அனுபவத்தை கொடுக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த அங்குள்ள மக்களை குறிச்சு நீங்க சம்பவம் நீங்க புக்ல பதிவு பண்ணிருக்கீங்க, அதை நீங்க சொன்னீங்கன்னா ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். யூதர்களை தாண்டி இன்னொரு மக்களும் இருக்கிறாங்க, பாலஸ்தீனிய மக்கள். அதுல வந்து நான் ஒரு அனுபவம் இருந்தது. என்ன அப்படின்னா, பாலஸ்தீனியர்கள் வந்து அதிகமாக வந்து எங்களுடைய கைட் சொன்னாரு, அவங்க கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்களா இருப்பாங்க, கிறிஸ்தவர்களா இருப்பாங்க. கிறிஸ்துமஸ் டைம்ல வந்து இங்கதான் அதிகமாக கொண்டாட்டங்கள் நடைபெறும் அந்த பாலஸ்தீன பகுதியில. அப்போ வந்து ஒரு பாலஸ்தீன வாலிபன் ஒருவன் வந்து அந்த பழங்களை விற்று கொண்டிருந்தான். அப்போ வந்து நானும் என்னுடைய 2 மகன்கள் எல்லாம் சேர்ந்து வெளியில வந்தோம். என்னுடைய மாமா எல்லாமே சேர்ந்து வெளியில வந்தோம் ஒரு இடத்துல. மற்றவர்கள் எல்லாம் இன்னொரு இடத்துல ஏதோ சுற்றி பார்த்து கொண்டிருந்தாலும் நாங்கள் வெளியில வேற இடத்துக்கு வந்தோம். அப்போ அந்த சிறுவனும் அவனுடைய தந்தையாரும் ஒரு கடையில அவங்க வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஒரு ஸ்வீட்டை இதை வித்துட்டு இருந்தாங்க. ஸ்வீட்டும் பழமும், பேரிச்சம்பழம் மாதிரி, அது அங்க ரொம்ப ஃபேமஸ் இல்லையா, அதை வித்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அந்த சிறுவன் வந்து என்னிடம் வந்து இந்த வியாபாரம் சரியா நடக்கல, கொஞ்சம் அவனுக்கு வந்து ஓரளவுக்கு ஆங்கிலம் தெரிகிறது, அதனால நமக்கு அது புரிந்து கொள்ள முடிந்தது. அந்த மாதிரி அவன் சொன்னோடனே சரி ஏதோ வாங்கணும் அப்படிங்கிற கொஞ்சமா வாங்கணும். அந்த இடத்துல வாங்கினதுக்கு அப்புறம் அவன் அதிகமாக கொஞ்சம் பேச ஆரம்பிச்சான். அவன் அப்ப சொன்னது வந்து, இது வந்து எங்களுடைய மண், இதை நாங்கள் ஒரு கிறிஸ்தவனாதான் அவன் தெரியலாம், இது வந்து எங்களுடைய மண், இந்த மண்ணை நாங்கள் யாருக்காகவும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், இது எங்களுடைய மண் அப்படின்னு சொன்னான். நானும் வந்து சரி, அது வந்து அந்த ஏரியா கொஞ்சம் ஒரு ஆபத்தான ஒரு ஏரியா போல எனக்கு தெரியுது. ஆபத்துனா அதாவது எப்படி சொல்றது, ஏன்னா நிறைய ஆயுதம் ஏந்திய ஆட்கள் வந்து அங்க இருந்தாங்க. அப்ப இவன் வந்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட செய்தி கொடுத்தான். எனக்கு ஆனா நிக்கிறதுக்கு அந்த இடத்துல இது பண்ணல. நான் என் மகன்களை கூட்டிக் கொண்டு நேரா அந்த பேருந்து நிக்கிற இடத்துக்கு நான் போய் கொண்டிருந்தேன். அப்போ ரோட்டை கிராஸ் பண்ணி போயிட்டு மறுபடியும் வந்துட்டு தூரத்துல இருந்து ஏதோ கத்துனான். நான் திரும்பி பார்த்தோன்னே இவன் தான் என்ன வெயிட் பண்ண சொல்றான், இருங்க அப்படின்னு சொல்றான். நான் பக்கத்துல ஓடி வந்தோன்னே என் கையை இப்படி ஓபன் பண்ணிட்டு அப்படியே அந்த அப்படி வச்சுட்டு எடுத்தா அங்க என்னன்னு பார்த்தா மண் இருக்குது. அப்ப அவன் சொன்னான், இது எங்கள் நாட்டு மண், நீங்கள் இதை எடுத்துக்கொண்டு போங்க, உங்க நாட்டுக்கு எடுத்துக்கொண்டு போங்க, இது எங்கள் நாட்டு மண், இது யாருக்காகவும் நாங்கள் வந்து விட்டு கொடுக்க மாட்டோம். அவன் வந்து யாரை பத்தி சொல்றான்னா, இஸ்ராயல் உடைய அந்த ஆளுகை குறித்து தான் அவன் சொல்றான்.
இது எங்களுடைய மண், நாங்கள் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம், நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் எங்கள் மண்ணுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். நானும் ஓகே, எனக்கு வேற எதுவுமே சொல்ல தோணல. ஏன்னா நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இஸ்ரேலர்கள் எப்படி இருக்கிறாங்களோ அதே போல இவர்களும் இருக்கிறதுனால, எல்லாம் ஒரே இடங்கள்ல இருக்கிறதுனால அவர்களுக்கு இது அவர்களுக்கு சொந்தம், இது அவர்களும் இருக்கிறதுனால அது அவர்களுக்கு ஒரு உரிமை உள்ளதாக இருக்கிறதுனால நம்ம நடுநிலையாத்தான் நம்ம போக வேண்டியது. சோ இதுதான் அந்த ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அடுத்த கேள்விக்கு நேரா நான் கேட்க விரும்புறேன். பாடல் 2 இப்ப நீங்க தொகுதி 2வது பகுதியை நீங்க இது ப்ரிப்பேர் ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனுடைய புத்தக வேலைகள் போயிட்டு இருக்கிறது. இந்த பாடல் 2 பணிகள் இப்படி எப்படி எந்த அளவுக்கு நீங்க பண்ணி கொண்டு இருக்கிறீங்க, அந்த புத்தகத்தை குறிச்சு இப்ப நீங்க பண்ணி கொண்டு இருக்கிற அந்த பணிகளை குறிச்சு நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் புரோஜனமா இருக்கும். பாடல் பாகம் 2 வந்து ஒரு 3 ஜபங்களை மட்டும்தான் நான் இப்போது வரைக்கும் எழுதியுள்ளேன். ஆனா வந்து அலுவலர் பணிகள் அதிகமா இருக்கிறது இப்போ. அதனால இப்போ வந்து ஒரு சின்ன கேப் எடுத்திருக்கேன். மீண்டுமாக அடுத்த ஆண்டு தான் அதை தொடர முடியும். இப்போதைக்கு வந்து ரொம்ப ஆபீஸ்ல வந்து ஒர்க் நிறைய இருக்கு. அதனால நான் வந்து அதுல அதிகமா கவனத்தை செலுத்த வேண்டியதான விஷயம் இப்போ இருக்கு. அதனால நிச்சயமா பாடல் பாகம் 2 அடுத்த ஆண்டு ஒரு சில மாதங்கள் கழித்து தான் நான் அதை எழுத முடியும். இது வரைக்கும் 3 ஜபங்களை குறித்து பதிவு செய்திருக்கேன். உதாரணமா சொல்ல போனா அந்த லூக்கால அவர் அந்த முதலாவதாக அந்த ஜெகரியாவுடைய அந்த ஒரு ஜபம், அதாவது ஒரு பாடல் மாதிரி இருக்கும், புகழ் பாடல். அதே போல மரியாளினுடைய புகழ் பாடல், இந்த மாதிரியான விஷயங்களை எழுதியிருக்கிறேன். பாடல் பாகம் 2ல எப்படி நான் வந்து கொண்டு போயிருக்கேன் இது வரைக்கும் அப்படின்னா, அதிகமாக அந்த பெயர்கள், அந்த பெயர்களுக்கான அர்த்தம் என்ன, ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து பரிசுத்த வேதாகமத்திலே அந்த நபர்களுடைய பெயர்களை அடிப்படையாகவே அந்த நிகழ்வுகளும் அமைந்திருக்கிறதாக நாம் பார்க்க முடியும். அதை கருத்தில் கொண்டு அதனால அந்த மாதிரியான விஷயங்களையும் நான் இதுவரைக்கும் அந்த எழுதப்பட்ட அந்த 3 ஜபங்களிலே அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து எழுதியிருக்கிறேன். ஏன்னா புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜபங்கள் குறைவாக தான் இருக்கு. ஸோ நிச்சயமா முடிந்த அளவுக்கு அடுத்த ஆண்டு இறுதிக்குள்ளாக எழுதி முடிக்க முயலுவேன். அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்த ஆண்டு துவக்க பகுதி ஒரு 6 மாதம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஆய்வு செய்து எழுத வேண்டிய புத்தகமாக இருப்பதினால் நிறைய கற்றல்கள், நிறைய தேடல்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய சவால்கள் இதுல இருக்கு. நிறைய தரவுகள் கிடைச்சாலும் இது இதற்கு நெருங்கியதான ஒன்று, ஒரு தவறான தகவலை நாம் பதிவு செய்துவிடக் கூடாது. அதுல கவனமா இருந்துதான் அதை செய்யணும். அதனால கொஞ்சம் காலம் எடுத்துக்கொள்ளதான் அது செய்யும் அப்படின்னு நான் பாக்குறேன். பாடல் பாகத்தை குறிச்சு அப்போ எங்களுக்கு ஒரு காரியம் கிடைச்சிருக்கு. அதாவது இன்னும் நீங்க அலுவல் பணி எல்லாம் இருக்கிறதுனால புத்தகத்தை நீங்க கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் ஆனால் நல்ல முறையில பாடல் தொகுதி 1 எப்படி வந்ததோ அதே போல அதை விட அதிகமான தரவுகளோடு அது வரும். கண்டிப்பா இந்த புத்தகம் ஆவிக்குரிய விளக்கம் மாத்திரமல்ல, அதனுடைய பின்னணியும் பெயரை குறித்து அந்த சூழல் எப்படி பாடல் 1 வந்ததோ அதை காட்டிலும் அதிகமான தரவுகளோடு அது வரப்போகுது அப்படிங்கறத நீங்க பதிவு பண்ணியிருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. கடைசியா உங்களிடத்துல ஒரு கேள்வியை கேட்க விரும்புறேன். இக்கால ஊழியத்தை குறித்து, ஊழியங்கள் எப்படி போய்கிட்டு இருக்குது, இக்கால ஊழியங்கள் எப்படி இருந்தா நல்லா இருக்கும், இக்கால ஊழியத்தை குறித்து நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுடைய அனுபவத்துல நீங்க வந்து எல்லா கிட்டத்தட்ட இந்திய ஏகரட்சகர் ஆலயமா இருக்கலாம், பெண்டிகாஸ் சபை சார்ந்து இருக்கலாம், சிஎஸ்ஐ சார்ந்து இருக்கலாம், நீங்க உங்களோடு டிராவல் பண்ணுகிற இந்த ஊழியர்கள் எப்படி இருந்தா நல்லா இருக்கும், எப்படி இருக்கிறாங்க, எப்படி நீங்க எதிர்பார்க்கிறீங்க, இதை நீங்க சொல்லி ஒரு நிறைவா இந்த நம்ம ஊழிய லைனை குறித்து நம்ம சொல்லி முடித்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஜெபத்துல ஆரம்பிச்சோம், இப்போ ஜெபத்தை மையமாகிட்டு இப்போ ஊழியத்தை குறித்து இப்ப நவீனமா எப்படி போய்கிட்டு இருக்கு, எப்படி இருந்தா நல்லா இருக்கும், அப்படி உங்களுடைய அந்த கருத்துக்களை நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதாவது நம்ம முதல் கேள்விக்கு பார்த்த பதில் தான் கிட்டத்தட்ட இதுலயும் நான் கொண்டு வர பார்க்கிறேன். என்ன அப்படின்னா, நிறைய இடங்கள்ல ஜபமே ஒரு வியாபாரமயமாக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கும் பொழுது இந்த இறைப்பணி, அதாவது கடவுளுக்கு செய்கின்ற இந்த ஊழியம் அப்படிங்கிற பேர்ல செய்யக்கூடியதான விஷயங்கள் அதிகமாக உண்மையாக செய்கின்றனர். ஆனால் அந்த கூட்டம் மிகவும் குறைவாக இருக்கிறது. ஆனால் அதிகமானோர் அதை ஒரு வியாபாரமாக செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக நான் சமீபத்துல அதிகமாக ஒரு 4-5 ஆண்டுகள் நம்மளுடைய தமிழ் கிறிஸ்தவ வட்டாரத்துல அதிகமாக என்ன இருக்கு அப்படின்னா, இந்த உதாரணமாக சொல்கிறேன் என்ன அப்படின்னா, இந்த கிருபை அப்படிங்கிற ஒரு காரியம், அதுக்கப்புறம்
செழிப்பு அப்படிங்கிற ஒரு காரியம், செழிப்பு பற்றினதான உபதேசம், அதை மையமாக வைத்து உள்ள பிரசங்கங்கள் எல்லாமே கண்டித்து உணர்த்துதல்ங்கிற அந்த பகுதியே இருக்காது. இப்போ எப்படின்னா நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, அதாவது செழிப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதங்கள் வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் முன்வைக்கப்படுது. இந்த பாடல் பார்க்க முடியல நான் போட்டிருப்பேன் என்ன அப்படின்னா, ஆபிரகாம் அவனுடைய மரிக்கும் தருவாயிலே அவனுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்ன? சந்ததி, நிலம். ஆனா ஆபிரகாம் இறக்கும் பொழுது அவனுக்கு இருந்த சொத்து அப்படிங்கிறது, அதாவது இந்த கடவுள் நான் உனக்கு கொடுப்பேன்னு சொன்ன அந்த ஆசீர்வாதத்தில் அவனுக்கு இருந்தது ஒரே ஒரு வாக்குறுதியில அந்த உடன்படிக்கையினோட வந்த ஒரு மகன், அதுவும் இன்னொரு சின்ன ஸ்மால் பீஸ் ஆஃப் லேண்ட், ஒரு சின்ன நிலப்பகுதி தான். அதுவும் கடவுள் நேரடியாக ஒரு அற்புதத்தின் மூலமாக அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனாக தன்னுடைய மனைவி இறந்து போனதனால், சாராள் இறந்து போனதனால் போராடி கஷ்டப்பட்டு அதிக விலை கொடுத்து அவன் வாங்குகிறான். இந்த பகுதியை பதிவு செஞ்சதுக்கு அப்புறமா பரிசுத்த வேதாகம் நேரடியா அடுத்த இதுல எப்படி ஆரம்பிக்கும்னா, அந்த முதிர்ந்த வயதிலும் அந்த நரை வயதிலும் அவன் ஆசீர்வாதமாக இருந்து அவன் மரித்து போனான், இவ்வளவு வயதுல அவன் இருந்து மரித்து போனான் அப்படின்னு பதிக்கணும். அவன் கிட்ட இன்னைக்கு இவங்க சொல்ற மாதிரி எந்த விதமான ஒரு செழிப்போ, ஒரு பெரிய ஒரு கடவுள் கொடுப்பேன்னு சொன்னது சந்ததி, நிலம். ஆடு மாடுகள்லாம் கடவுள் இது பண்ணவே இல்லை, கொண்டு வரவே இல்லை. ஆனா அவன் வாங்கினது கலர் தோட்டம். அவன் வாங்கினது கலர் தோட்டம். அதுவும் அவன் விலை கொடுத்துதான் வாங்கினான். கடவுள் உனக்கு இந்த நிலத்தை கொடுப்பேன், இந்த இதை கொடுப்பேன்னு தான் சொல்றாங்க. ஆனா இவன் தான் போராடி அந்த இடத்தை வாங்குறான். அப்படிதான் இதோட சேர்த்து நான் இன்னொரு தகவலை நான் சொல்ல விரும்புறேன். யாக்கோபு சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக் கொள்கிறான். மூத்தவனுக்கு தான் அதுல சொத்துல 2 பங்கு உரிமை, அதனால டபுள் போர்ஷன். ஆனா பாத்தீங்கன்னா எல்லா சேஷ்ட புத்திர பாகம் எல்லாம் பெற்றுக்கொள்வான். ஈசாக்கு எப்பா சொத்து எல்லாம் உனக்கு தான்ப்பா, உனக்கு தான் டபுள் பணக்குன்னு அங்கேயே உட்காரு, உனக்கு சொத்தை தாருன்னு சொல்லல. நீ போய் உனக்கு திருமண காரியத்தை குறித்து சொல்லி அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவரை அனுப்பி விட்டுருந்தாரு. 2 மடங்கு சொத்துக்கு பங்குடையவன் எல்லா வச்சு அவன் ஒண்ணுமே கொண்டு போல, போகும்போது வெறும் கையோட தான் போகிறான். அப்போ 2 டபுள் போர்ஷன் அவனுக்கு வாங்கிட்டான், அது உண்மைதான். ஆனா டபுள் போர்ஷனா அவன் பெற்று கொண்டானா அனுபவிச்சாரான்னு பார்த்தானா அவன் அனுபவிக்கல. கர்த்தர் அவனுக்கு என்னத்தை கொடுத்தாரோ அதை மாத்திரம் தான் போகும்போது வெறுமையா போறான். திரும்ப வரும் பொழுது எஜமான ஒரு திரளான காரியத்தோட அவன் வர்றதை பார்க்கிறோம். ஆக்சுவலா அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வேதாகமத்துல இருக்கு. நம்ம புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து அதிகமாக ஏழைகளை குறித்து தான் பேசியிருப்பார். லூக்கா புத்தகத்துல அதிகமா நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஏழைகளை குறித்து தான் அவர் அதிகமாக அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியிருப்பார். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது எப்படி இந்த மாதிரியான ஒரு உபதேசத்தை காது கொடுத்து கேட்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம், ஒரு வருத்தம், அதிக வருத்தம். ஆச்சரியம் அப்படிங்கிறத விட அதிகமா வருத்தப்பட வேண்டியதான ஒரு விஷயம். ஏன்னா அதுக்குதான் நான் அந்த 2வது கேள்வியில நான் சொன்ன வேத ஆராய்ச்சி ரொம்ப முக்கியம். அந்த மேடையில் நின்று பேசுபவர் எதை சொன்னாலும் அப்படியே நான் ஏற்றுக்கொள்ள கூடாது. நான் என்னுடைய வசனத்தையும் பிற தரவுகளையும் நான் ஒப்பிட்டு பார்த்து ஆராய்ந்து பார்த்து இது சரியா அப்படிங்கறத நான் தேர்ந்தெடுக்கும் அந்த காரியம் இருக்கு. அது இன்றைய கிறிஸ்தவ வட்டாரத்தில் ரொம்ப குறைவா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஊழியம் அப்படிங்கிறது எப்படி நான் பாக்குறேன் அப்படின்னா, இன்னைக்கு மேடையில நின்று பேசுவது மட்டும்தான் ஒரு ஊழியமாக இன்றைக்கு பார்க்கப்படுது. மைக்க பிடித்து கொண்டு பேசுவது இல்லைன்னா பாடல் பாடுவது, இதுதான் ஒரு ஊழியமாக பார்க்கப்படுது. இன்னைக்கு மேடைகள்ல நின்று பிரபலமானவர்கள் மட்டும்தான் மக்களின் மனதிலே இடம் பிடித்திருக்கின்றனர். ஒரு ஃபேன் ஃபாலோவிங் குரூப்பா இருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு சினிமா போல அவர்களுக்கு எப்படி ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ரசிகர்கள் மாதிரி அவர்களைத்தான் இவங்க பின்பற்றுறாங்க. எத்தனை பேருக்கு இந்த கிறிஸ்தவ வட்டாரத்துல பாதிரியார் சொல்லுவாங்க, பாதிரியார் ஸ்டேன் சுவாமி அவர்களை தெரியும்னு எனக்கு தெரியல. மிகவும் குறைவானவர்களுக்கு தான் அவரை பத்தி தெரிந்திருக்கும். அவர் என்னை பொறுத்தவரை அவர் மிக சிறந்த ஒரு மனிதர். இந்த நம்ம மிஷினரிகளை குறித்து நாம் பார்த்தோம், யூத சிந்தனையை குறித்து நாம் பார்த்தோம். அதே சிந்தனையை கொண்டிருந்த மனிதர் தான் அவர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸ்டேன் சுவாமி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, அந்த ட்ரைபல் பீப்புளுக்காக களத்துல நின்று கைது செய்யப்பட்டு தவறான ஒரு முறையில தீர்ப்பை கொடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு அவர் என்ன பண்றாருன்னா
அவர் வந்து அந்த பார்க்கின்சன் நோயினால பாதிக்கப்பட்ட அவர் மரிக்கிற வரைக்குமே ஒரு பயங்கர கஷ்டம் தான். அந்த ஒரு விலங்க மாட்டி அவர் அவ்வளவு வயது ஆனாலும் தன்னுடைய நிலைப்பாட்டில் அந்த யாருக்காக அவர் குரல் கொடுத்தாரோ அந்த குரல் மரிக்கும் வரைக்கும் அந்த குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கு. ஆமா, அவரை பத்தி இன்றைய கிறிஸ்தவ வட்டாரம் தெரிந்து கொண்டிருக்கிறதா, தெரிந்து கொண்டுள்ளதா? அதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரம் எது ஊழியம் என்று பார்க்கிறது என்றால், மேடையில் நின்று முழங்குபவர்கள், மேடையில் நின்று பேசுபவர்களை மட்டும்தான் அது பார்க்கிறது. ஆனால் எந்த விதமான இன, மொழி, மத வேறுபாடின்றி களத்தில் நின்று இந்த மாதிரி சமூக பணி, சமுதாய பணி, அதுதான் அந்த லாங் டேர்ம் விஷன், அதுதான் தரிசனம். அதை செய்பவர்களை குறித்து அடுத்த தலைமுறையினர் இல்லைன்னா இக்கால தலைமுறையினர் தெரிந்து வைத்துள்ளனரா? அப்படி தெரிந்து வைத்திருந்தால் நிச்சயமாக கிறிஸ்தவம் ஆரோக்கியமான ஒரு பாதையை நோக்கி பயணிக்கும். ஆனா இன்னும் கிறிஸ்தவம் இதே பாதையில சென்று கொண்டிருந்தால் அது ஆரோக்கியமற்ற பயணத்தை தான் அது மேற்கொள்கிறது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நிச்சயமா நீங்க சொன்னது போல நல்ல ஒரு தகவல். ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் எப்போதுமே, அடுத்த தலைமுறைக்கு சத்தியத்தை நம்ம கடத்தணும். இன்னைக்கு எதெல்லாமோ சேமிக்கிறதுக்கு ரொம்ப பிரயாசப்படுறாங்க. ஆனா சத்தியத்தை சத்தியமா நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய சபை மக்களுக்கு, அடுத்த தலைமுறைக்கு நம்ம சரியா நேரம் கிடைக்கும் பொழுது எந்த அளவுக்கு நம்ம சத்தியத்தை நம்ம சொல்லிக் கொடுக்க முடியுமோ, அது டீச்சிங் வழியிலாகவோ அல்லது வேத பாடத்தின் மூலமாகவோ நமக்கு கிடைக்கிற நேரங்களில் இப்படி சரியாக ஏதாவது ஒரு வழியில் நம்ம சத்தியத்தையும், மிஷினரிகளுடைய வாழ்க்கை வரலாறையும், திருச்சபை வரலாறையும், வேதத்தினுடைய பின்னணியங்கள், இப்படி நிறைய விஷயங்களை அடுத்த தலைமுறை சரியாக கற்றுக்கொள்ளும் என்று சொன்னால் நிச்சயமா அடுத்த தலைமுறை கர்த்தருக்காக நல்லா எழுமி நிற்கும். நம்ம இக்கால ஊழியர்கள், இக்கால தலைமுறையினர் சத்தியத்தை அவர்கள் முதலாவது முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால வேதாம கல்லூரிக்கு தான் கட்டாயம் போய் படிக்கணும் அப்படின்னு அல்ல. வேதாம கல்லூரியில வாய்ப்பு இருந்தா படிங்க, அல்லது கிடைக்கும் பொழுது உங்களால் முடிந்த அளவுக்கு சரியான ஒரு வேத தியானம், வேத ஆராய்ச்சி இருக்கும் பொழுது நீங்கள் முதலாவது சரியாக சத்தியத்தை அறிந்து கொண்டு மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது நிச்சயமாகவே நீங்களும் எழும்ப முடியும். ஆண்டவருக்காக கஷ்டமா இருந்தாலும் சரி, என்ன சூழல்லையும் ஊழியத்தை நல்லா உண்மையா செய்ய முடியும். அடுத்த தலைமுறைக்கும் சத்தியத்தை நம்ம கடத்திட்டோம் அப்படின்னா அந்த தலைமுறை கண்டிப்பா கர்த்தருக்காக வைராக்கியமா எழுப்பி நிற்பாங்க. அகஸ்டின் ஜெபகுமாரன் அடிக்கடி சொல்லுவாங்க, சின்ன வயசுல எங்க அம்மா அடிச்சு வசனத்தை மனப்பாடம் பண்ணாதான் சாப்பாடு கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு தெரியல, அன்னைக்கு எங்க அம்மா அன்னைக்கு மனப்பாட வசனம் அன்னைக்கு கஷ்டப்பட்டு என்னைய படிக்க வச்சதுனால இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. அன்னைக்கு நான் வருத்தப்பட்டேன், இன்னைக்கு நான் சந்தோஷப்படுறேன். எனக்கு ஆண்டவர் கொடுத்த தாய் தகப்பனுக்காக நன்றி அப்படின்னு அடிக்கடி அவங்க சொல்லுவாங்க. ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னு அப்படின்னா, இன்னொரு பாயிண்ட் நான் சொல்ல இது பண்ணிட்டேன். இந்த தீர்க்க தரிசனங்கள் எப்படி இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரம் நான் எப்படி பாக்குறேன்னா, தீர்க்க தரிசனங்களுக்கு ஒரு அடிமையாகவே நாம் மாறிவிட்டோம். வேதாகமத்துல தீர்க்க தரிசனங்கள் அப்படிங்கிறது குறி சொல்லுதலை குறித்து அது சொல்லப்படவில்லை. ஆனா இன்றைக்கு தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே குறி சொல்லும் விதமாக தான் இருக்குது. வேதாகமத்திலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் எச்சரிக்கையாக இருக்கும். யோனா புத்தகம் ஒரு மிக தெளிவான ஒரு புத்தகம். 5 வார்த்தைகள் தான் அதுல இருக்கு தீர்க்க தரிசனம். இப்ப அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சா? ஆனா 100 வருஷம் ஆச்சு. இல்ல அது பிந்தைய காலத்துல. ஆனா யோனா எடுத்துட்டு போய் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சா? அதுலதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதை நான் பாகம் 2ல பதிவு செய்வேன். என்ன அப்படின்னா, ஏன்னா நம்ம தீர்க்க தரிசனத்தை எவ்வாறாக புரிந்து வைத்திருக்கிறோம். தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறது நம்மை பொறுத்தவரை அது எதிர்காலத்திலே நடக்கின்றதான விஷயங்களுக்கான ஒரு குறி சொல்லும் விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. ஆனால் நீங்க நல்லா பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து பார்த்தால் அது எல்லாமே ஒரு எச்சரிக்கை கொடுக்கக்கூடியதான காரியமா தான் இருக்கு. இன்னைக்கு தீர்க்க தரிசனம் உனக்கு இவ்வளவு பணம் கிடைக்கும், உன்னுடைய பர்ஸ்ல இவ்வளவு பணம் இருக்கும், உன்னுடைய அக்கௌண்ட்ல இவ்வளவு பணம் டிரான்ஸ்பர் ஆகும், இப்படிலாம் சொல்லப்படுது. அப்புறம் புது வருடம் அன்னைக்கு ஒரு தீர்க்க தரிசனம் கொடுக்குறாங்க. கடவுளை அந்த கேலண்டருக்குள்ளாவே வச்சு அடக்கிடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக, ஒரு குறிப்பிட்ட ஒரு வருடத்துக்குள்ளாக கடவுளை நாம் கொண்டு வந்து விட முடியாது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா வருடம் தோறும் பல இடங்களிலே அந்த 1ஆம் தேதி அந்த தீர்க்க தரிசனம் இது நடக்கும். அப்ப அது முழுக்க என்ன அப்படின்னா ஒரு குறி சொல்லும் விதமாகத்தான் இன்று அது பார்க்கப்படுது. நீங்க சொன்ன அந்த காரியத்தை குறிச்சு நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறேன். நான் எப்போதுமே அடிக்கடி சொல்லுவேன், நபி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான அர்த்தத்துல ஒரு அர்த்தம் உண்டு. நுரைத்து பொங்குதல் அப்படின்னு உண்டு. எங்கெல்லாம் கள்ள உபதேசங்கள் எழும்புகிறதோ அந்த இடத்துலலாம்
பழைய ஏற்பாட்டு காலத்துல தீர்க்கதரிசிகள் அவ்வளவு ஒரு வைராக்கியமா சத்தியத்தை சத்தியமா வசனத்தை அவங்க வந்து அதிகமா நுரைத்து பொங்குகிற அனுபவம் அவர்களிடத்துல அதிகமா இருந்தது. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையும் தைரியமா ராஜாவுக்கு முன்னாடி சொல்லணும்னாலும் சொல்ல ரெடியா இருக்கிறாங்க. தீர்க்கதரிசிகள் அந்த காலகட்டத்தில் செய்த ஒரு முக்கிய களப்பணி, எங்கெல்லாம் சத்தியத்தை சத்தியமாக சொல்ல முடியாத ஒரு சூழல் ஜனங்களை தவறாக வழிநடத்தினாங்களோ, யாரு வழிநடத்தினாலும், ராஜாவா இருந்தாலும் சரி, ஆசாரியர்களா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு விரோதமாக கர்த்தர் சார்பாக நின்று குரல் கொடுக்கிறவர்களாய் கர்த்தருடைய குரலாக அவர்கள் இருந்தார்கள். அப்போ இன்றைய நாட்களிலும் அதே போல எங்கெல்லாம் தவறான உபதேசங்கள், ஒரு சர்வேல நான் படிச்சேன், 8000க்கு மேற்பட்ட கள்ள உபதேசங்கள் இன்னைக்கு பரவி இருக்கிறது. நம்ம காலங்கள்ல இந்த கள்ள உபதேசத்தை படிப்பதற்கே நமக்கு வருஷங்கள் காணாது, அப்படி ஆயிப்போச்சு இன்னைக்கு. அப்போ இந்த நுரைத்து பொங்குகிற அனுபவம் இக்கால தீர்க்கதரிசிகளுக்குள்ளும் இருக்கும் என்று சொன்னால், சத்தியத்தை சத்தியமாக அவர்கள் போதித்தார்கள் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டு காலத்துல வானமத்த பூமி மாதிரிதான். ஆண்டவர் வந்து அவங்க ஆண்டவர் அன்றாட படி அளக்கிற தேவன், அவர்கள் வந்து ஆண்டவரே அவர்களை போஷித்தார். அப்ப இன்னைக்கு அப்படியே மாறி இருக்கு. இன்னைக்கு ஆடிங் இப்படி நிறைய விஷயங்கள் நிறைய மாறிடுச்சு. இன்னைக்கு தீர்க்கதரிசிகள் தான், அநேக தீர்க்கதரிசிகள் இன்னைக்கு செழிப்பாக இருக்கிற ஒரு சூழல் காணப்படுது. நான் 2 விஷயமா பாக்குறேன். ஆண்டவர் ஒரு காரியத்தை ஒரு ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது அது நடக்குது. ஆனா இந்த ஜனங்கள் ஒரு நாளடைவில் எனக்கு ஆண்டவர் ஏதாவது சொன்னாரா நீங்க ஜெபம் பண்ணி சொல்லுங்க இந்த ஜனங்கள் சொல்லும் பொழுது, இந்த இடத்துல கர்த்தர் சொல்லாத பட்சத்துல, கர்த்தர் சொல்லலன்னு சொல்லி இவங்க ஸ்ட்ராங்கா ஊழியர்கள் நின்னாங்க அப்படின்னா அவங்க அந்த ஊழியத்தை சரியாக செய்ய முடியும். அவங்க ஒருவேளை ஏதாவது நடந்துதான் நீங்க சொல்லுங்க, ஒரு அந்த குறி சொல்லுகிறது போன்ற ஒரு அனுபவத்துக்கு நேராக அவங்க வாராங்க அப்படின்னா, தீர்க்கதரிசிகள் ரொம்ப கவனமா இருக்கணும். இல்ல ஆண்டவர் சொல்லலன்னு சொல்லி இவங்க நிக்கணும், இல்ல ஜனங்கள் ஓயாம கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, ஏதாவது ஒன்ன சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி சுயத்துல ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஏன்னா வசனம் சொல்லுது, என்னுடைய வார்த்தையை கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ரொம்ப மிகப்படுத்த வேண்டாம், அதுக்குன்னு ரொம்ப லோவாவும் பேர வேண்டாம். அந்த பிளாட் என்ன நடப்போ அதை அப்படியே சொல்லணும். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அப்போ இந்த இடத்துல ஊழியர்களும் கவனமா இருக்கணும். விசுவாச மக்களும் எப்போதும் போய் ஏதாவது ஆண்டவர் பேச மாட்டாரா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்க நல்லா கர்த்தரிடத்துல நல்லா ஜெபித்து ஜெப அனுபவத்துல சரியா இருந்தாலே நிச்சயமா விசுவாசிகளிடத்திலும் எதிர்காலத்தை குறித்தோ குடும்பத்தை குறித்தோ அவருடைய காரியத்தை குறித்தோ அவர் பேசுவார். சாமுவேல் தீர்க்கதரிசி ரொம்ப சின்ன பையன், அவனிடத்திலே ஆண்டவர் ஏலியுடைய குடும்பத்துக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. அப்போ வயது என்பது ஆண்டவர் பார்க்கிறது இல்ல. வயதானவர்களோ சிறு பிள்ளையோ யாரிடத்திலும் கர்த்தர் பேச அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த நிலைப்பாட்டுல விசுவாச மக்களும் தெளிவா இருக்கணும். நம்ம நல்லா ஜெபித்தா நம்ம இடத்திலும் ஆண்டவர் அவருடைய நம்முடைய குடும்ப காரியமோ ஊழிய காரியமோ எதிர்காலத்தை குறித்து பேசுவார் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டிலையும் இருக்கணும். தீர்க்க தரிசன ஊழியம் செய்யறவங்களும் ரொம்ப இந்த இடத்துல நான் கவனமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பிரஷர் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காண்டி சுயத்துல ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க அப்படின்னா, அது நடக்கல அப்படின்னா இவங்க ஊழியம் அடுத்த கட்டத்துக்கு நேரா குறை நிறைந்ததாக ஒரு குறையோடு கூட காணக்கூடியதாக காணப்படும். அப்போ இந்த விஷயத்துல தீர்க்கதரிசிகளும் கவனமா இருக்கணும், விசுவாச மக்களும் கவனமா இருக்கணும். இவங்க 2 பேருமே இந்த விஷயத்துல கவனமா இருந்தாங்க அப்படின்னா ஊழியங்கள் தொடர்ந்து அவர்கள் செய்வதற்கு ரொம்ப எளிமையா இருக்கும். இந்த விஷயத்துல கொஞ்சம் கஷ்டம்தான், ஆண்டவர் பேசல அப்படின்னு சொல்றது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனா தைரியமா பேசிட்டோம் அப்படின்னா அந்த ஊழியம் பிரச்சனை இல்லாம தொடர்ந்து அது ஆண்டவருக்கே மகிமை செலுத்தக்கூடியதாக அது தொடர்ந்து காணப்படும். இது என்னுடைய கருத்து. இந்த கலந்துரையாடல் உங்களுக்கு அதிகமாக பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறோம். இப்பொழுது நம்ம ஜெபித்து இந்த கலந்துரையாடல் நம்ம முடிக்க இருக்கிறோம். இவ்வளவு நேரம் நீங்க எங்களோடு கூட இவ்வளவு மணி நேரம் நீங்கள் செலவு பண்ணி கலந்துரையாடல் பண்ணியதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நன்றியை நாங்க தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் நீங்க பிரயாசப்பட்டு நிறைய விஷயங்களை நீங்க நிறைய கருத்துக்கள் நிறைய காரியங்களை நீங்க ஷேர் பண்ணீங்க. எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது, இதை கேட்கிறவர்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நம்ம இப்போ ஜெபித்து நம்ம முடிக்கலாம். ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். பல பிரயாசம் எடுத்து 1 மாதத்திற்கு முன்பதாகவே இதை குறித்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி பல மாதங்களுக்கு முன்பதாக இப்படிப்பட்ட காரியத்தை நாங்க பண்ணலாம்னு சொல்லி நாங்க பிரயாசப்பட்டோம். இந்த நாளில அது நிறைவேறிருக்கு. நீங்கள் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்ற அந்த வசனத்தின்படியாக ஆண்டவரே பல காரியங்களை குறித்து நாங்கள் ஆராய நீங்க கொடுத்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இப்பொழுதுக்கு கூட ஆண்டவரே துதிக்கிறோம். அண்ணனுடைய குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க.
ஆண்டவரே துதிக்கிறோம். அவங்க அடுத்து வெளியிட இருக்கிற அந்த புத்தகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம். நல்ல முறையில ஆண்டவரே தொகுதி ஒன்றை காட்டிலும் அதிகமான பிரயாசத்தோடு வரக்கூடிய அந்த புத்தகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுவும் நல்ல முறையில் வரவும், அதன் பின்பதாக தொகுதி 3 சங்கீதத்தை குறித்தும் அவர்கள் எழுதவும், இந்த புத்தக பணி இன்னும் விரிவடைய தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம். குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவருடைய உற்சாக உறவினர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் செய்கிற இந்த சமூக பணிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சமூக பணியை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அதன் மூலமாக அநேகர் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இவருடைய தாய் தகப்பன், அத்தை மாமா, அக்காவுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இதை கேட்கிற இந்த கலந்துரையாடலை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். இதை கேட்கிறவர்கள் வேத சத்தியத்தில் இன்னும் அதிகமாய் வளரவும், வேதத்தை அதிகமாய் ஆராய்ச்சி செய்யவும் தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி முடிய கரங்களை கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.